செய்கின்றதற்கு தான் விடுமுறை, பாடத்திற்கு தான் விடுமுறை தவிர அமலுக்கோ தக்வாவுக்கோ தொழுகைக்கோ நோன்புக்கோ நாம் செய்கின்ற எந்த காரியத்துக்கும் விடுமுறை கிடையாது. அப்ப எது வரைக்கும் இந்த விடுமுறை? கபூர்ல போனாதான் நமக்கு இந்த அமல்களுக்கு விடுமுறை. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத். قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا الله ويعلمكم الله صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا حبيبنا صلى الله عليه وسلم من تفقه في دين الله كفاه الله أمه ورزقه من حيث لا يحتسب صدق الله مولانا العلي. الحمد لله. அல்லாஹு தஆலா நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக மூமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றான். அதாவது விடுமுறை நாட்களில் பெரும்பாலும் எல்லாரும் விடுமுறை போவது வழக்கமாக இருந்தது சமீப காலம் வரை. ஆனால் இப்பொழுது அரசு தேர்வு நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது என்பதன் காரணமாக சில மாணவர்கள் போகின்றார்கள், சில மாணவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். வெளிரங்கத்தில் பார்க்கக்கூடியவர்கள் பேசுகின்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், போகின்றவர்கள் பாக்கியமானவர்கள், இருக்கின்றவர்கள் துர்பாக்கியமானவர்கள் என்று பேசலாம். ஆனால் போகின்ற நாங்கள் தான் துர்பாக்கியமானவர்கள். காரணம், எங்களுடைய ஷேഖை உங்களிடத்தில் விட்டுவிட்டு நாங்கள் செல்கிறோம். நாம் எங்கு நோன்பு வைத்தாலும் எங்கு இருந்தாலும் ஷேഖுடைய அந்த தர்பாரில் இருக்கக்கூடிய அந்த நோன்புகளுக்கு விலை எங்கும் கிடையாது. அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றான். மற்றவர்களுக்கு மதரசா ஒரு இடம், சில்சிலா ஒரு இடம், ஹான்கா ஒரு இடம் என்றெல்லாம் எவ்வளோ பேருக்கு பிரிந்து இருக்கிறது. ஆனால் ஷேக் நாயகம் அவர்கள் நாம் கல்வி பெறுகின்ற இடத்திலே அவர்கள் வந்துவிட்டதன் காரணமாக இரு கல்வியையும் நாம் பெறுகின்ற ஒரு இடத்தில் அல்லாஹ் நமக்கு ஆக்கியிருக்கின்றான். அதனால் அது ரொம்ப பெரிய பாக்கியம். அதனால் இருப்பவர்கள் நம்ம போகலே நினைக்க வேண்டாம். உங்களுடைய நோன்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வெளியில் இருக்கக்கூடிய எங்களுடைய நோன்புகள் கேள்விக்குறியானது. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டானான் என்று தெரியல. காரணம், நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் தான் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றோமே. ஒரு காலத்தில் பாவம் செய்கிறதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியது இருந்துச்சு. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. பாவம் நம்ம ஜோப்பில் வந்துடுச்சு, கையில் வந்துடுச்சு, அவ்வளோ இலகுவாயிடுச்சு. புரிச்சாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நவர இலா மர்அதி அஜ்னபியா, ஒரு அந்நிய பெண்ணை ஒரே ஒரு தடவை ஒருவன் ஷஹவத்துடன் பார்த்து விட்டால் மல அல்லாஹு ஐனைஹி மினன்னார், அல்லாஹ்வுடைய 2 கண்களை நரகத்தின் நெருப்பால் நிரப்பி விடுவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு அல்லாத காலத்தில் இது. நோன்பாக இருந்தால் அது எப்படி நிரப்புவான்னு தெரியும். நோன்பு அல்லாத காலத்திலே பாவங்கள் அது லெவலில் பாவங்கள். ஆனால் நோன்புடைய காலம் வந்து விட்டால் எல்லாமே பல மடங்காயிடும். நன்மை மட்டும் பல மடங்கு கிடையாது, பாவங்கள்லாம் பல மடங்காயிடும். அதனால அந்த பாவங்கள் செய்யாமல் இருப்பது தான் மிக முக்கியமான ஒரு இதாக இருக்கிறது. பிள்ளைகள் மார்க்கு கூட ஒட்டிட்டாங்க. சில பிள்ளைகள் மார்க்கு குறைவாக வாங்கியிருக்கலாம். யாரையும் ஃபெயிலாக்கணுன்ற எண்ணங்கள் எங்களுக்கு கிடையாது. காலத்தின் கட்டாய சூழ்நிலைகள். அதனால ஒரு வைராக்கிய வைங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வைராக்கியங்கள், ரோஷங்கள் இதில் வெளிப்படுத்தணும். நம்ம எல்லாம் கேள்விப்படுற இமாம் தான் எல்லாம் நஹுடைய கிதாபில் அந்த இமாமுடைய பேர் படிச்சிருப்போம். அல்லாமா கசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நஹுடைய இமாம் மிகப்பெரிய இமாம் கசாயி. ஆனால் அவருடைய வரலாறுகள் எவ்வளோ முக்கியமான வரலாறுன்னு சொன்னால், 40 வயசு அவங்களுக்கு. கிதாபுனா என்னன்னே தெரியாது. ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, ஆடு மேய்க்கிறாங்க கசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்படி போகின்ற பொழுது அவங்களுக்கு பள்ளிவாசலுக்கு சம்மந்தம் கிடையாது, மதரசாவுக்கு கிதாபுக்கு சம்மந்தம் கிடையாது. 40 வயசு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய கொம்பை வச்சு அடிக்கிறது. நான் மதரசாவுக்கு போக மாட்டியா அப்படின்னு அடிக்கிறது.
அப்படி அடிக்கும் போது சொல்லுது, நீ மட்டும் மதரசாக்கு போலன்னு சொன்னா இதோ இந்த ஆடு மேய்க்கிறாரு பாரு, இதா கபர்த, நீ பெரிய ஆளானால் இது மாதிரி ஆயிடுவோம், பார்த்துக்கோ. மிஸ்ல ஹாதர் ராயி இல்கனம், இந்த ஆடு மேய்க்கிறாரு பாரு, இவரை மாதிரி ஆயிடுவேன். எந்த வார்த்தை யாரை பக்குவப்படுத்தும் சரியாக்கும் சொல்ல முடியாது. கசாய் ரஹ்மத்துல்லாஹுடைய மனசுல அந்த வார்த்தை பதிந்துருச்சு. நான் ஒரு புள்ள மதரசாவுக்கு போகாததற்கு ஜஹாலத்துக்கு நான் உதாரணமா, மடையனுக்கு என்ன போய் உதாரணம் சொல்றதா அப்படின்னு ஒரு வைராக்கி. அந்த ஆடு மேய்ச்சிருந்தா அப்படியே அந்த ஆடை அப்படியே போய் வித்தாங்க சந்தையில. வித்து அப்படியே அந்த காசுகளை எடுத்துட்டு போய் கிதாப்களை வாங்கினாங்க, படிச்சாங்க. இன்னைக்கு எந்த இமாம் ஜஹாலத்திற்கு உதாரணமாக சொல்லப்பட்டார்களோ, இன்னைக்கு நஹவுக்கு அவங்கள விட்டா உதாரணம் கிடையாது. உலமாக்கள் சொல்றாங்க, நீங்கள் நஹவுல் எந்த அளவுக்கு ஆக வேண்டும் என்றால் கசாயை போல ஆக வேண்டும். நீங்க ஆயிட்டீங்கன்னா நீங்க நஹவுல பெரிய இமாம்ன்றான். அந்த அளவுக்கு மாறிட்டாங்கன்னு சொன்னா காரணம் அந்த வெறி தான். நம்ம பையன்கிட்ட வெறி எதில் இருக்குன்னு கேட்டா, என்னடா சஹர் அங்கே ஒன்று போட்டாங்களே சாப்பிடுறேன்னா வருத்தப்பட்டுட்டு நாளைக்கு முதலாலும் நான் போய் உட்கார்ந்துருப்பேன் அப்படின்றான். அவனுக்கு வருத்தம் அதில் தான். நம்முடைய ஒரே கவலை என்னங்க, அல்லாஹ்வை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய அந்த தக்வாவை பெற வேண்டும். அதற்காகத்தான் நோன்பு வந்திருக்கிறது. அதனால நாம் பெறுகின்ற இல்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சந்தைக்கு போகிறாங்க, ஒரே கூட்டமாக இருக்கிறது, எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் இன்னைக்கு பிள்ளைங்கள்கிட்ட ஒரு ஆஜிசானா குசாரி அவாம்களை மாதிரி எண்ணிக்கை இருக்காது. ஓதுகின்ற நாமும் ஓதாதவர்களும் சமம் கிடையாது. நான் சொல்லல, குர்ஆன் சொல்கிறது, எஸ்ஸவில்லதீன யாலமூன் வல்லதீன லா யாலம். எல்லாருமே நோம்பல தான் பர்ச்சேஸுக்கு போறாங்க. எல்லாம் நோம்பு வச்சுக்கிட்டு துணியை எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன இது துணி எடுக்கிற காலமா இது? சொல்லுங்களேன், இதுவா அசல் மக்சத்? மற்றவர்கள் செய்யலாம், நாமும் இந்த வேலையை நோம்புல செய்யக்கூடாது. சில பேர் நோம்புன்னு சொன்னால் இந்த ஃபஜ்ர்ல இருந்து மகரிப் வரைக்கும் தான் நோம்புடைய சட்டம் நினச்சிக்கிட்டாங்க. மகரிப் பிறகுலேருந்து நோம்பு கிடையாது. நாங்கள் மகரிப் தொழுதுட்டு தாங்க போகிறோம், இல்லை நைட்டு 8 மணிக்கு தாங்க போகிறோன்றாங்க. கிடையாதுங்க. ரமலான்றது அதில் இருக்கக்கூடிய பிறை பார்த்ததுலேருந்து ரமலானுடைய ஒவ்வொரு நொடியும் ரமலான் தான். அது மகரிபா இருக்கட்டும், இஷாவா இருக்கட்டும். இன்னும் சொல்லப்போனால் பீக் அவர் சொல்லுவாங்க. இந்த ராபிட்டோ வண்டியெலாம் போய் பாருங்க, ஐயோ 5 மணிக்கு மேலே புக் பண்ணாதீங்க, ரேட்டு கூடிடுங்க, நாங்கள் பீக் அவர்ஸ். அது மாதிரி நோன்பில் பீக் அவர்ஸ் எங்கே தெரியுமா? மகரிப்லேருந்து ஆரம்பித்து ஃபஜ்ர் வரைக்கும் தான். அதில் தான் நம்ம பையன் நல்ல பீக் அவர்ஸில் பைக் எடுத்துக்கிட்டு அவன் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்கிறான். நம்ம பிள்ளைங்க அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அழுவணும், தொழுவணும். மற்றவர்களை போல நாம் நினைக்காதீங்க. நாம் பிடிச்சிருக்கக்கூடிய ஷேக்குடைய அந்த கரம் உயர்ந்த கரம், அவர் வாழ்நாள் முழுக்க அழுத கரம், அவர்களுடைய கைகளை நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். பெருமானார் சொன்னார்கள், சிரித்த நிலையில் எவன் பாவம் செய்வானோ மன் அதனப லாஹிகன் வஹுவ தகலன் நார யப்கி, அவன் அழுத நிலையில் நரகத்திற்கு போவான். பாவம் சிரித்து செய்தால் நீ அழுத நிலையில் நரகத்திற்கு போவான் நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நாம் அது மாதிரி மலிவான பாவங்கள், சாதாரண பாவங்கள் ரமலானுடைய காலத்தில் செய்யக்கூடாது. அப்போ ஹஜரத், அதனால நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால், பிள்ளைகள் ரமலானுக்கு முன்னாலே தயாரிப்பார். ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி, அவாங்கள் பெருநாளுக்கு போய் ஜிப்பா எடுக்கிறாங்க. நம்ம பையன் பெருநாளுக்கு சட்டை எடுத்துட்டு வா. யாருடைய துணியை யார் போடுறது சொல்லுங்க. ரமலானுடைய காலத்தில் பள்ளிவாசலுக்கு வசூல் செய்ய வருவாங்க. அவங்க ஆளுங்கள் கிடையாது, ஆனால் பார்த்தா ஜிப்பாக போட்டிருப்பாங்க. அந்த உடைக்கு தனியான மரியாதை கொடுக்க வேண்டியது வரும். ஆனால் நம்ம பசங்க பெருநாளுக்கு போடுகின்ற ட்ரெஸ் என்னன்னு கேட்டால், என்னங்க ஜிப்பாவாக தான் இருக்குது, அதனால தாங்க சட்டை போடுறோம், பேண்ட்டு போடுறோன்றாங்க. கொஞ்சம் யோசிப்பாங்க நம்முடைய ஆடைகள். அதனால் நாம் மாற வேண்டும், நம்ம திருந்த வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளோ பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சந்தையில் நிற்கிறவங்கள பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? போங்க பள்ளிவாசலுக்கு போங்க, அங்கே பார்த்தா சில சொத்து பத்துகள் எல்லாம் பங்கு செய்யப்படுகிறது. நீங்கள் என்ன இங்கே உட்கார்ந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அங்கே போங்க, காசு பணங்கள் ஏதேதோ கொடுக்கப்படுகிறது, வேகமாக போங்கன்னா மக்கள் எல்லாம் வேகமாக ஓடி வந்தாங்க மஸ்ஜித் நபவி நோக்கி. பெருமானாருக்கு பிறகு போய் வந்து பார்த்தா யாரையும் காணும். என்னங்க இவங்க காசு பணம் கொடுக்குதுன்னாங்க, சொத்து பத்துகள் பகிர்ந்து கொடுக்கப்படுதுன்னாங்க, ஒன்றையும் காணமாங்க கேட்டாங்க. அப்போ மக்கள் நேராக அபூ ஹுரைரா கிட்ட வந்தாங்க. என்ன ஒரு சொத்தையும் காணும், ஒன்றையும் காணும், நீங்கள் கொடுக்கப்படுது நீங்களே. இப்போ கேட்டாங்க, என்ன பார்த்தீங்க அங்கன்னு கேட்டாங்க. பள்ளிவாசல் என்ன பார்த்தீங்கன்னா, கௌமுன் யஸல்லூன் வ கௌமுன் யதஅல்லமூனல் குர்ஆன் வ கௌமுன் யதஅல்லமூனல் ஹலால வல் ஹராம். சில பேர் ஓரமாக தொழுதுட்டு இருக்கிறாங்க, சில பேர் குர்ஆனை ஓதிட்டு இருக்கிறாங்க, ஓதி கொடுக்கின்றார்கள். சில பேர் பார்த்தா
ஹலால் ஹராம் என்ன பேசிக் கொண்டிருந்தாங்க. அப்ப சொன்னாங்க அபூ ஹுரைரா, ஹராம் மிராசுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் பெருமானாருடைய சொத்து பத்து, இதுதான் பங்கு வைக்கப்படுகிறதுன்னு. அதனாலதான் நான் போக சொன்னேன். புரியுதா? நாம் மதரசால எந்த சொத்து பத்துகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்னா, இங்கேயும் ஒரு பர்ச்சேஸ் நடக்கிறது. அது பெருமானாருடைய சொத்து பத்துக்கள், நபியுடைய சொத்து பத்துகள் பங்கு வைக்கக்கூடிய இடம், கொடுக்கப்படுகின்ற இடம் பள்ளிவாசல் நினைச்சுக்கோங்க. இது சாதாரண இடங்கள் கிடையாது. மதரசாக்களில் நபியுடைய மீராஸ் பங்கு வைக்கப்படும். அதனால அதை பெற ஆசைப்படுங்க. அதற்காகத்தான் நாம் இந்த ரமலானை நாம் எதை கல்வியாக பெற்றோமோ அதை கண்ணியமான முறையில் நாம் ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒருத்தர் கிடைச்சிட்டாருன்னா அவருக்கு ஏதாவது ஒரு செய்தி. எத்தனையோ பிள்ளைங்க பள்ளிவாசலுக்கு துருவுக்கு போறீங்க, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கொள்ள. உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் கிடைச்சிட்டா அவருக்கு என்னத்தை சொல்லணும்? நான் கூட அடிக்கடி சொல்றது, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள். கேட்கின்றவர் கனவை கேட்டு வருகின்றார். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றி உள்ள செய்தியை கொடுக்கின்றார். பார்த்தீங்களா? யா சாஹிப யூசுப். அதனால வருகின்றவர் 1000 நோக்கத்திற்காக வருவார். நீங்கள் சொல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாம் குர்ஆனை பற்றி, ரசூலை பற்றி, அதைத்தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள்லாம் இங்க வந்திருக்கிறார். பெற்றோர்களுக்கு உண்டான கண்ணியங்கள் செய்ய வேண்டும். அதுல கொஞ்சமும் குறைய செஞ்சார். யாரும் எந்த தாய் தந்தையுடைய ஷஃபாத் இல்லாமல் இன்னைக்கு ஊர் உலகத்துல எல்லாருடைய துவா வாங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். வீட்டிலேயே வைத்திருக்கக்கூடிய நம்முடைய தாய் தந்தையுடைய துவா வாங்குறதுக்கு முயற்சி பண்றோமான்னு கேட்டா, இங்க இருந்து அங்க சியாரத்துக்கு போறோம், எதுக்குங்க? துவாவுக்காக. அங்க சியாரத்துக்கு போறோம், எதுக்குங்க? துவாவுக்காக. வீட்டிலேயே 2 பேர் இருக்கின்றார்களே, அவருடைய துவாவோட பெருசு வேற எதுவும் கிடையாதாச்சே. அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் கேட்கப்படுச்சு, அயதகாஸமுல் மர்உ மஅ வாலிதைஹி, ஒரு மனிதன் தன்னுடைய வாப்பா அம்மாவோடு சண்டை போடலாமான்னு கேட்கிறான். தகாசும், கொஞ்சம் சவுண்டை உயர்த்தி வாதங்கள் தர்க்கங்கள் செய்யலாமான்னு கேட்கிறாங்க. இப்ப ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்லணும்? கூடுன்னு சொல்லணும், கூடாதுன்னு சொல்லணும். ஆமாப்பா செய்யக்கூடாது, அல்ல ஹராமாக்கி இருக்கிறான்னு சொல்லணும். அயதகாஸமுல் மர்உ மஅ வாலிதை, கொஞ்சம் வார்த்தை கூடி, கொஞ்சம் சவுண்டாக, கொஞ்சம் சில விஷயங்கள் முன்ன பின்ன பேசிடலாமான்னு கேட்டா, ஷாஃபி இமாம் சொன்னாங்க, லா வலா மா நாலைஹி, வாப்பா உம்மாவோடு கிடையாது, அவங்க போட்டு இருக்கக்கூடிய செருப்போடு கூட சண்டை போடக்கூடாது. ஷாஃபி இமாம் என்ன சொன்னாங்க? வாப்பா உம்மாவோடு கிடையாது, வாப்பா உம்மா போட்டு இருக்கக்கூடிய செருப்போடு கூட ஒருத்தர் வாதம் செய்யக்கூடாது. ஷாஃபி இமாமுடைய கருத்து. அதனால ஷாஃபி இமாமா ஆயிட்டாங்க. நம்ம இன்னைக்கு ஷாஃபியில் மதஹபாக இருக்கிற என்னங்க, பார்க்குற பொருளோடு சண்டை, சண்டை வராத இடத்துல சண்டை. நோன்பு வந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷைத்தானுக்கு விதிவிலக்கு. ஆனால் நமக்கு எல்லாம் திறந்து விட்டதின் காரணமாக ஷைத்தானுக்கு வேலை இல்லாமல் சண்டை வராத இடத்துல சண்டையை நாம் உற்பத்தி செய்கிறோம் என்று சொன்னால் அது ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தியா. பெருமானார் சொன்னார்கள், மன் வக்கர அபாஹு கால தமருஹு, யார் தன் தாய் தந்தைகளை மதிக்க வேண்டிய விதத்தில் மதிப்பானோ தால துமுருஹு, அல்லாஹ் அவனுடைய வயசை நீண்டுருவான்டான். நீண்ட வயசு வாழ ஆசைப்பட்டால் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியங்கள் அதெல்லாம் செய்யுங்கன்னாங்க. அதனால பிள்ளைகள் எனக்கு முன்னால் எல்லாத்தையும் பேசிட்டாங்க, நான் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், தொழுவதாக இருக்கட்டும். ஒரு ரிவாயத் தஃப்சீரில் நம்ம படித்தேன், துருல் மன்சூர் நினைக்கிறேன், ஜலாலுதீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்யலாம், யகூலுல் கல்ப், நாய் பேசிட்டான். பாருங்க, தொழுகையுடைய அஹ்மியத் இந்த ஒரு ஹதீஸை விட தொழுகையுடைய சிறப்பு சொல்லவே தேவையில்லை. உங்க மனசுல எல்லாத்துலயும் வெறும் இந்த காலத்துல மட்டும் கிடையாது, வாழ்நாள் முழுக்க அப்படியே பதிஞ்சிடணும் இந்த ஹதீஸ். மறந்துடாதீங்க. எங்கெல்லாம் நீங்க போய் பேசுறீங்களோ இந்த ஹதீஸை கண்டிப்பா சொல்லுங்க. தஃப்சீர் துருல் மன்சூர். யகூலுல் கல்ப், நாய் சொல்லுச்சான். நாய் தான் நஜீசுல் ஐன் சொல்லப்படுது. என்னங்க, நாய் வாய் வச்சுச்சுன்னா 7 தடவை கழுவணும் எல்லாம் சொல்றாங்க. நாயை பார்த்தா அடிங்க, துரத்துங்க, நாயை பார்த்தால் கொலை செய்கள். ஹதீஸ் உக்துலுல் அஸ்வத் அல் கல்பைன், உக்துலுல் அஸ்வத் அல் கல்ப் அல் கல்பைன் அல் அஸ்வத் வல் அகூர், நபி சொல்றாங்க நாயை பார்த்தா அடிங்க. ஆனால் அந்த நாய் சொல்லுச்சான், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹலகனி கல்பா வலம் யஜஅல்னி கின்ஸீரா, அல்லாஹ் இந்த நாயை தானே படைச்ச, கின்ஸீரா படைக்கலையே. பார்த்தீங்களா என்ன சொல்லி தருது பாருங்க. என்னைக்குமே நம்ம மேலே உள்ளவர்களை பார்க்க கூடாது, நம்ம கீழே இருக்கக்கூடியவங்களை பார்க்கணும்னு சொல்லுவோம். அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்துகள் என்னன்னு பாருங்க. பாவம் செய்யாமல் வாழ்வது தான் ரொம்ப பெரிய நியாமத். இதை விட பெரிய நியாமத் கிடையாது. நம்ம போனை பார்த்து பொறாமப்படுறோம். அவங்ககிட்ட ஐபோன் இருக்கிறது, அவங்ககிட்ட காஸ்ட்லி போன் இருக்கிறது, அவங்ககிட்ட இத்தனை ரேம் உள்ளது இருக்கிறது, இத்தனை இது இருக்கிறதெல்லாம் பார்க்குறோமே தவிர அல்லாஹ் நம்மளை நல்லவனாக்கி இருக்கிறானா?
நமக்கு அல்லாஹ் என்ன சிந்தனையை கொடுத்திருக்கிறான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், எவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்க, மன் கான ஃபீ லிசானிஹி இஸ்முல்லாஹ் வ ஃபீ கல்பிஹி மாரிஃபத்துல்லாஹ் லா ததுகுலுஹுன் நார். நாவில் அல்லாஹ்வுடைய பெயர், உள்ளத்தில் அந்த அல்லாஹ்வுடைய அறிதல் இருந்து விட்டால், நாக்கில் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லணும் எப்பொழுதும், உள்ளத்தில் அந்த அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு தன்மை இருந்தால் லா ததுகுலுஹுன் நார், நரகத்திலே நுழைய மாட்டான் சொல்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால நாம் என்னைக்குமே நமக்கு கீழே உள்ளதை பார்த்தால் நமக்கு கஷ்டங்கள் கஷ்டமாவே தெரியாது. அதெல்லாம் நம்மளை எந்த ஆழத்தில் வச்சிருக்கிறான். எத்தனையோ பேர் இடையில் ஓதி வெளியே போன மாணவர்கள் துன்யாவில் பார்த்தால் அவர்கள் படுகின்ற கஷ்டம். ஒரு மாணவனை பார்த்து இங்கேருந்து ஓதி போனவன் தான் வீடியோ மேன் கல்யாணத்தில் கேமரா எடுத்துட்டு இருக்கிறார், கேமரா எடுக்க ஒரு நிக்கால பார்க்குற வாய்ப்பு பார்த்தா அவன் சொல்கிறான், நான் இங்கே ஓதனவன் அங்கே நடுவில் போயிட்டேன், இன்னைக்கு கல்யாணத்தில் வீடியோ எடுத்துட்டு கேமரா எடுத்துட்டு இருக்கிற. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளை அல்லாஹ் எந்த காலத்தில் வச்சிருக்கிறான், நமக்கு என்ன இசத்தை கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் அது மாதிரி ஆகிறது நம்மளை எவ்வளோ ஆகும். ராப்பிடோ ஓட்டுறவங்க எத்தனோ பேர் இருக்குன்றாங்க, ஓதி நடுதில் போனவர். அல்லாஹ் நம்மளை எந்த ஆழத்தில் வச்சிருக்கான் பாருங்க, அதுக்கு சுக்ரியா செய்யும். அப்போ நாய் சொல்லிச்சு என்ன பன்றி ஆகலையேன்னு சொல்லு. இப்போ பன்றி சொல்லுகிறது, யகூலுல் ஹின்ஸீர் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹலகனி கின்ஸீரா. அல்லாஹ் என்ன பண்ணியாதான் ஆக்கன, வலம் யஜஅல்னி காஃபிரா. நான் பண்ணிதானே, நான் காஃபிர் இல்லையே. பண்ணியா இருந்தாலும் நான் உன்னுடைய படைப்பு அல்ல, காஃபிர் உனக்கு மாறு செய்யறான். என்னை மாறு செய்யற லிஸ்ட் சேர்க்கல. என்ன ஹின்ஸீராக்கின பரவாயில்லை, நீ என்ன படைப்பாக ஆக்கினாயோ சந்தோஷம், ஆனால் உனக்கு மாறு செய்கின்ற சூழ்நிலை கிடையாது. உன்னுடைய கத்தாராக நான் ஆகல, நான் எந்த ஆழத்தில் இருந்தாலும் நீதான் என்னுடைய ரப்பாக இருக்கிறாய் அப்படின்னு ஹின்ஸீர் சந்தோஷப்பட்டு சமைத்தீங்களா நன்றி. ஆனால் இன்னைக்கு நாம் துன்யாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். போனு எல்லாத்துக்குமே துன்யானா எல்லாம் வந்துருச்சு. துன்யால எது இல்லை சொல்லுங்க. துன்யாவை நாம் பெரிய அந்தஸ்து கொடுத்து வச்சிருக்கிறோம். ஹின்ஸீர் சொல்லிச்சு, அல்லாஹ் என்ன ஹின்ஸீராக காஃபிராக்கலன்னு சொல்லி. ஆனால் நாம் துன்யாவுக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து வச்சிருக்கிறோம். துன்யாவுடைய சகவாசங்கள் பழக்கங்கள் பிள்ளைங்க ரொம்ப தொடர்புகள் தான் சரி கிடையாது. யார் கூட சுற்றுறான், யார் கூட போகிறான், யார் கூட பேசுகிறான். உண்மையில் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. புரியுத? உண்மையிலேயே அதெல்லாம் வருத்தப்படுது. அல்லாஹ் நம்மளை நல்ல நிலைமையில் வைத்திருக்கிறான், நன்மை செய்யக்கூடிய எண்ணத்தில் வைத்திருக்கிறான். ஏன்னா துன்யா ரொம்ப ஆபத்துங்க. அலி ரலியல்லாஹு கிட்ட போய் கேட்டாங்க, துன்யாவுக்கு தாரீஃப் சொல்லுகிற, துன்யானா என்ன அவங்களுக்கு பார்வையில் கேட்டாங்க. வல்லாஹி ல துன்யாக்கும் ஃபீ ஐனைய சொன்னார்கள், அஹ்வனு மின் ஹின்ஸீர் இராக்கின் ஃபீ மின் லஹ்மி ஹின்ஸீர் இராக்கின் ஃபீ யதி மஜ்ஸூமின். யார் சொல்றா தாரீஃப்? அலி நாயகம். நீங்க உங்களுடைய துன்யா வச்சிருக்கிறீங்களே, என் கண்ணில் துன்யா என்ன தெரியுமா? ஒரு குஷ்டரோகியுடைய கையில ஈராக்கினுடைய பன்றி கறி இருந்தால் எவ்வளவு மோசமான, அதுதான் நான் துன்யாவுக்கு கொடுக்கக்கூடியது. பன்றி கறி, அது யார் கையில இருக்கிறது? குஷ்டரோகி கையில். குஷ்டரோகி கையில யாராவது இருந்தா ஏதாவது சாப்பிடுவாங்களா? எதையும் சாப்பிட மாட்டாங்க. நல்ல பொருள் இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அவன் கையில பன்றி கறி எப்படி இருக்கும்? யாரும் சாப்பிடுவோம்? இதுதான் துன்யா. அலி நாயகம் சொன்னாங்க, இந்த துன்யாவை தான் நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம். இந்த துன்யாவுக்காகத்தான் தொழுகை வர்றோம், இந்த துன்யாவுக்காகத்தான் அல்லாஹ் வருத்தப்படுத்துறோம், இந்த துன்யாவுக்காகத்தான் நாம் காலையும் மாலையும் ஓடுகிறோம். இதுதான் துன்யா. இப்ப ஹின்ஸீர் என்ன சொல்லுச்சு? அல்லாஹ் என்ன ஹின்ஸீர் ஆகிறான், காஃபிர் ஆகலையே. இப்ப காஃபிர் சொல்லுகிறான், வயகூலுல் காஃபிர் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹலகனி காஃபிரா வலம் யஜஅல்னி முனாஃபிகா. அல்லாஹ் நீ காஃபிரா தான் ஆகலைன்னா பரவாயில்லை, நான் முனாஃபிக் இல்லையே. ஏன்னா முனாஃபிக் ரொம்ப மோசமானவன். வமினன் நாஸி மை யகூலு ஆமன்னா பில்லாஹ் வபில் யௌமில் ஆகிர் வமா ஹும் பிமுமினீன். அல்லாஹ்வை ஏத்துப்பான், மறுமை நாளை ஏத்துப்பான், ஆனா வமா ஹும் பிமுமினீன், அவங்க மூமின் கிடையாது. குர்ஆன் சொல்லுகிறது பார்த்தீங்களா? ஏன்னா முனாஃபிக் நயவஞ்சகன், ரொம்ப ஆபத்தானவர், ரொம்ப ஆபத்தானவர். புரிச்ச? ரொம்ப பாதுகாப்பு தேவை முனாஃபிக்ல, நயவஞ்சகன். சரினா ஹுதைஃபா பின் யமான், அவன் தான் சாஹிபு சிர், எல்லா ரகசியங்களுடைய பெட்டகம். ஒருத்தர் போனார், இன்னி அக்ஷா நக்கூன முனாஃபிகன், நான் முனாஃபிக் ஆயிடுவேன் பயப்படுறாங்கன்னு நாங்கள். அப்போ அவங்க கேட்டாங்க, ரெண்டு தன்மை இருந்தாலும் நீ முனாஃபிக் கிடையாது. புரியுதா? ரெண்டு தன்மை கிடையாது. அது சல்லி இதா கலவுத்த,
நீ தனிமையில் போனால் நீ தொழுறியான்னு கேட்டான். எல்லாத்துக்கும் முன்னாடி தொழுறிய, தனியா போனா தொழுறியா? ஆமாங்க தொழுறேன். வைதா அதனபத்த இஸ்தக்ஃபர்த, பாவம் செஞ்ச உடனே தௌபா செய்றியான்னு கேட்டான். இஸ்திக்பார் சரியா? ஆமாங்க இஸ்திக்பார் செய்யற எண்ணம் வருது. இந்த ரெண்டு தன்மை தான் நீ முனாஃபிக். கூட்டாக தொழுகின்ற எண்ணம் இருக்கிறது, தனியா போனா மறைமுகமா போனா தொழுகிற எண்ணம் வரமாட்டுதா? கொஞ்சம் யோசிங்க. பாவம் செஞ்சோன்னு துடிக்கின்ற எண்ணம், தௌபா செய்யற எண்ணம் வருதா? வந்துருச்சுன்னா நீங்க முனாஃபிக் கிடையாது. சொல்றது சாஹிபு சிர். அப்ப முனாஃபிக் ரொம்ப பாவம். எதை விட பாவம்? காஃபிரை விட பெரிய பாவம். அதனால காஃபிர் சொல்லுகின்றான், அல்ஹம்துலில்லாஹில்லதி கலகனி காஃபிரா வலம் யஜஅல்னி முனாஃபிக். அல்லாஹ் என்ன முனாஃபிக் ஆக்கலையே, அல்லாஹ் என்ன முனாஃபிக் ஆக்கலையே. அதனால இப்ப ஹதீஸ் அதோட முடிஞ்சிட்டு சொல்ல நம்ம எதுக்கு போயிடலாம், ரிவாயத்து முடிஞ்சுங்க கிளம்பலாம். முனாஃபிக் தான் ரொம்ப பெருசுன்னு பார்த்தா முனாஃபிக் மேல ஒருத்தர் இருக்கிறான், அதான் டான்ஸ். புரியுதுங்களா? இன்னல் முனாஃபிகின் ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். அல்லாஹ் சொல்றான், முனாஃபிக் தான் நரகத்துல அடித்தட்டுல இருப்பான். அவனுக்கு வலம் தஜித் லஹும் நஸீரா, அவனுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் கிடையாது. முனாஃபிக் தான் பயப்படணும். 70 பதில் சஹாபாக்களை பார்த்து குல்லுஹும் யகாஃபுன் நிஃபாக் அலா நஃப்ஸிஹி, எல்லாரும் நயவஞ்சகத்தனத்தை பயந்துட்டு இருந்தாங்க. ஹஸன் பஸ்ரி இமாம் சொல்றாங்க. இப்போ எவ்வளவு பெரிய பயந்த தன்மை நிஃபாகியத். இப்ப நயவஞ்சகன் கடைசியாக சொல்லுகின்றான், வயகூலுல் முனாஃபிக் அல்ஹம்துலில்லாஹில்லதி கலகனி முனாஃபிகா. அல்லாஹ் என்ன முனாஃபிகா தான் படைச்ச. வலம் யஜஅல்னி தாரிகன் லிஸ்ஸலாத், வலம் யஜஅல்னி தாரிகன் லிஸ்ஸலாத். அல்லாஹ் என்ன நயவஞ்சகனா ஆக்கல, என்னை தொழுக விடுறவனோ ஆக்கலையே. முனாஃபிக் கூட தொழுவான். முனாஃபிக்கும் பள்ளிவாசலுக்கு தொழுவாராம். முதல் சஃப்ல உமர் இப்னு கத்தாபை கொலை பண்ணவன் யாருங்க? முதல் சஃப்ல நின்னவன் தான். அவன் கூட தொழுகை பெருசா நினைக்கின்றான். மிக மோசமானவன் தொழுகாதவன் தான் என்பதை ஹதீஸ் முடிகிறதுன்னு சொன்னான். தொழுகையுடைய அகமியத்தை பற்றி தெரிந்த நாம் தொழுகை விட்டாலும் ரமலான் மாசத்துல எல்லாருக்கும் ஆசை லைலத்துல் கத்ரை பெறணும். எல்லாருக்கும் ஆசை. யாரை கேட்டாலும் லைலத்துல் கத்ர் என்னங்க கைரூமி நல்பி ஷஹருங்க, அது கிடைக்கணுங்க. ஓகே தான், என்னங்க செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இலகுவான வழியை சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸை நோட் பண்ணி இந்த ரமலான்ல அமல் செஞ்சிருப்பாங்க. ரமலான்ல அமல் செஞ்சு இந்த ஹதீஸ் ஹஸரத் எவ்வளவு சொன்னாங்க, ஏத்திகாஃப் இருங்க. அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க. ஏன்னா ஏத்திகாஃப் உண்மையில நம்ம தான் இருக்கணும். மஹல்லால என்ன செய்யறாங்க, வயசான ஒரு முடியாதவர், அவரை பிடிச்சி காசு பேசி உட்கார வச்சுட்டாங்க. ஏங்க மொஹல்லாக்கு அதாப் இறங்கிடுமே, யாரும் ஏத்திகாஃப் இல்லைன்னா. ஏங்க இது எவ்வளவு பெரிய சவாபுடைய காரியம். போட்டி போட்டு கொண்டு இல்லைங்க உட்காரணும். சவுதிலாம் போனா மக்கால இடம் இல்லை. கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாத்திலும் நிரம்பி போயிடுச்சு ஏத்திகாஃப் இருக்கிறவங்களுக்கு. நீங்க மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணணுங்க பேரன்றாங்க. ஏங்க ஏத்திகாஃபுடைய அஹ்மியத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அராத அன் யஹ்தகிஃப மஇ ஃபல்யஹ்தகிஃப் ஃபில் அஷ்ரில் அவாகிர். என்னோடு உட்கார்ந்து ஏத்திகாஃப் இருக்க யாருக்காவது ஆசையா? ரமலானுடைய கடைசி 10 நாள் ஏதாவது ஒரு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஏத்திகாஃப். நீ பள்ளிவாசல்ல மோதினாரோட ஏத்திகாஃப் இல்ல பாய், என்னோடு ஏத்திகாஃப். இந்த நன்மையை நாம் ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நம்ம செய்யறோம்னா என்னங்க, நம்ம தானே இதை செய்யணும். அப்ப பெருமானார் என்ன சொன்னாங்க, மன் ஸல்லா ஃபீ மின் அவ்வலி ஷஹரி ரமலான் இலா ஆகிரி ஷஹரி ரமலான் ஃபீ ஜமாஅத்தின். யார் ரமலான் பிறை பார்த்ததிலிருந்து ரமலானுடைய மாதம் முடிகின்ற வரை ஐவேளை தொழுகை ஜமாத்தோடு தொழுவாரோ ஃபகத் அத்ரக பிஹர்திஹி லைலத்துல் கத்ர், திட்டமாக அவர் லைலத்துல் கத்ரை பெறுவார். சொல்லல நபி, பெற்று விட்டார். பார்த்தீங்களா? 27 தொழுதவர் ரமலான் 27 பெற்றாரான்னு தெரியல. டவுட் கிடைத்திருக்கலாம். ஆனால் ரமலான் பிறையிலிருந்து கடைசி வரைக்கும் ஜமாத்தோடு தொழுதவர் அவர் சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்னா என் மேல நம்பிக்கை இல்லைங்க, நபியுடைய சொல்லு மேல எனக்கு நம்பிக்கை. என் நபி சத்தியத்தை தான் சொல்லுவார்கள். அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு மேல என்னங்க வேத வாக்கு? அதுதான் நபியுடைய சொல். அவர்கள் சொல்லிட்டாங்க, லைலத்துல் கத்ரை அவர் பெற்று விட்டார். அதனால நாம் பிள்ளைகள் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாருமே ரமலானுடைய பிறையிலிருந்து ஜமாத்தோடு எல்லா வக்தையும் தொழுகிறார்கள். அதற்காகத்தான்
நம் தொழுகையில அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். தொழுகையினுடைய அவாம்களை பாருங்க, ஜமாத்துக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்துடுறாங்க. நம்ம 4வது ரக்காத்துல 3வது ரக்காத்துல இமாம் சலாம் கொடுக்கும் போது வருகின்றோம். எத்தனையோ அவாம்களை நாங்கள் இப்படி பார்த்திருக்கிறோம். ஒரு பள்ளி வாசல்ல ஜமாத் முடிஞ்சு போச்சு, வண்டி எடுத்து வேகமா போறாரு. எங்கெங்க போறீங்க? இல்லங்க 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பள்ளிவாசல் இருக்குங்க, அங்க போனா ஜமாத் கிடைச்சிருங்க, அங்க 1:30 மணிக்குங்கன்னு சொல்லி போகின்றாரு. குல்லு குதுவத்தின் தம்ஷீஹா இலல் மஸ்ஜிதி கஃபாரா. அவர் போற ஒவ்வொரு எட்டுக்கும் பாவம் மன்னிப்புட்டாங்க நபி. அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை உயர்வுன்னாங்க நபி. அவர் எவ்வளவு தூரம் போய் ஜமாத்திற்காக போவாரோ பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நன்மைகள் எடுக்கப்படுது. ஆனால் நாம் பக்கத்துல பள்ளிவாசல் தடுக்கி விழுந்தால் நாம் போக மாட்டேங்கிறது. அடுத்த 8 எடுத்து வைத்தால் பள்ளிவாசல். ஆனால் அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை தரவில்லை. அதனால தொழுகின்ற பாக்கியம் தாங்க உலகத்திலே ரொம்ப உயர்ந்த பாக்கியம். அதனால் அதை செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதனால் குறிப்பாக நன்மைகளுடைய விஷயங்கள் ரமலான்ல சொல்லவே தேவையில்லை. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சர்க்காருடைய அங்கே கான்கா இருக்கிறது, இஃப்தார் தினமும் இஃப்தார் இருக்கிறது, தஃசீர் இருக்கிறது. எவ்வளோ பாக்கியங்கள், எவ்வளோ விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். எவ்வளோ அவாங்கள் வந்து அந்த கிதுமத்தில் இஃப்தாருடைய நேரத்தில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். நம்ம எதுவும் செய்யலையே. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன், யாராவது ஒரு நோன்பாளிக்கு ஏதாவது வகையில் இஃப்தாருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்தால் என்ன தெரியுமா நடக்கும்? பெருமானார் சொன்ன ஹதீஸ் தான், ஷுஅபுல் ஈமான் நினைக்கிற அநேகமாக ஒரு நோன்பாளிக்கு பொருளால் உடலால் ஏதாவது ஒரு உதவி ஒருத்தர் செஞ்சிட்டாருன்னா சாஃபஹு ஜிப்ரீல் லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்னால அவரை வந்து தேடி பிடிச்சி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முசாஃபா செய்வாங்க. என்னங்க செஞ்சார் அவரு? ஒரு நோன்பாளிக்கு ஹெல்ப் பண்ணிட்டார். இப்போ அது மற்ற இடத்துல பள்ளிவாசல்ல நம்ம ஷேக் நாயகத்துடைய கான்கா இருக்கிறது, 30 நாள் இஃப்தாருடைய ஏற்பாடு இருக்கிறது. அதில் நோன்பு திறக்கக்கூடியவர்கள்லாம் நம்முடைய சில்சிலாவை சார்ந்தவர்கள், ஷேக்மார்கள், அஹ்லபைத்துகள். அவங்களுடைய நோன்புக்கு நீ இஃப்தாருக்கு ஹெல்ப் பண்ணா நீ உன்னை யார் முசாஃபா செய்வாங்க? இவங்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சுட்டாங்க. இப்போ வேற யாருமே முசாஃபா பாக்கி இருக்குது சொல்ல? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேலே யார் போய்? ரசூல்லா தான். ரசூல்லாவுக்கு மேலே அல்லாஹ் தான். யாரும் முசாஃபா செய்வாங்க? அல்லாஹ்வுக்கு சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? அதனால பிள்ளைகள் இது போன்ற விஷயங்கள்ல நம்ம சாதாரண விஷயத்துல நன்மைகளை இழந்து விடுகின்றோம். அதனால பாத்தீங்களா, ரமலான் அநேகமாக 5 ஜும்மா கிடைக்குது. இந்த தடவை ரமலான் முதல் நாளே நமக்கு ஜும்மாவில் தொடங்குது. எத்தனை ஜும்மா கிடைக்கும்? 5 ஜும்மா. இதெல்லாம் பால்படுத்துறாரு. தஸ்பீ தொழுகின்ற வாய்ப்புகள் கிடைப்பது கிடையாது. இந்த ரமலான் இருக்கக்கூடிய ஜும்மாக்களை தஸ்பீ தொழுதுப்பா ரொம்பவும் நன்மையை பெற்று தருகின்ற காரியங்களாக இருக்கு. இன்னைக்கு குர்ஆனை நம்ம தொடுறது கஷ்டமா இருக்கு. அல்லாமா முஜாஹித் பின் ஜபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமலானை பற்றி சொல்லப்படுகிறது, அன்னஹு கான யக்திமு மா பைனல் அஸ்ரி வல் மக்ரிப். அஸ்ர்ல இருந்து தொடங்கி மக்ரிப்புக்குள்ள ஒரு குர்ஆனை முடிச்சுவார். அவங்களுக்கு என்ன 24 மணி நேரம் தானே? இல்லை அவங்களுக்கு 44 மணி நேரம் ஒரு நாள். அஸ்ர்ல இருந்து மக்ரிப் நமக்கு 2 மணி நேரம்னா அவங்களுக்கு என்ன 20 மணி நேரமா? அதே 2 மணி நேரம் தான். அப்போ அசல் மகரிப்புள்ள குர்ஆனை முடிச்சாங்க. நம்மளால பேஜை திருப்பி முடிக்க முடியுமான்னு பாருங்க. பேஜை திருப்புங்க, சும்மா திருப்புங்க. ஓதவான சும்மா திருப்ப முடிக்க முடியாது. இஷாவாயிடும் பேஜை திருப்புறதுக்கு. நம்ம ஆழத்தை அப்படி இருக்கிறது. அவங்க ஈமான்ல இதா இருந்ததுனால மகரிப்ல இருந்து இஷாக்குள்ள குர்ஆனே முடிச்சிட்டாங்கன்னு சொன்னா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ். அதனால நம்ம குர்ஆனை ஓது. ரொம்ப பேர் எல்லாரும் பிள்ளைங்கள்லாம் பார்த்தா கண்ணாடி போடுற வளமும் வந்துச்சு. எல்லாருக்கும் வயசாகிடுச்சு. யாரை பார்த்தா ஒரு காலத்தில் வயசானவங்க கண்ணாடி போடுவாங்க. இன்னைக்கு கண்ணாடி இல்லாதவர் என்னங்க, பிறந்தவன பால் குட்டி இல்லை கண்ணாடி குட்டி கண்ணை மாட்டுங்க. ஏங்க இது இருந்தாலும் அவங்க உலகத்தில் பார்வை தெரியும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு நபி அவர்கள் கிட்ட போனாங்க. யார் சொல்லா குன்து ரமத்து குன்து ஷகவுத்து இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன் ரமல். என் கண்ணில் ஒரே கண்வலியா இருக்குது. யார் சொல்ல எப்போ பார்த்தாலும் தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்குது. என் கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறது, கண் வழியாக இருக்கிறது. யார் போய் சொல்றா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னோட பெருமானார் சொன்னார், யா இப்னு மஸ்ஊத் அதிமின் நவர ஃபில் முஸ்ஹஃப். எப்பொழுதும் குர்ஆனை பார்த்துக்கிட்டே இரு. ஏன்னா எனக்கு ஒரு காலம் வரை கண் பார்வை கண்ணில் வெளியிருந்துட்டே இருந்துச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட வந்து சொன்னாங்க, யா முஹம்மது அதிமின் நவர ஃபில் முஸ்ஹஃப், நீங்க குர்ஆனை பார்த்துக்கிட்டே இருங்க, உங்க பார்வையில கண்ணே வழியே வழியாது. நம்ம இன்னைக்கு குர்ஆன் ஓதுற இடத்துல கூட குர்ஆனை பார்க்காம போன்ல குர்ஆன் ஓதுறோம். இன்னைக்கு காலம் மாறி போயிடுச்சு. ட்ரெண்ட் என்னங்க, குர்ஆன் போன்ல, இது குர்ஆனை வந்து போன்ல ஓதுறது, மோடுது போன்ல ஓதுறது, எல்லாமே போன்ல எல்லாம் போன்ல வந்துருச்சுங்க. அந்த குர்ஆனுக்கு நிகர் ஏதாவது இருக்குதாங்க? போனை நோண்டிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கிறோம். வாட்ஸ்அப்ல எல்லாரும் பார்க்குறோம், அதை பார்க்குறோம், இதை பார்க்குறோம்.
ஆனால் அந்நظر في المصحف இபாதா, குர்ஆனை பார்க்கிறது வணக்கம்னாங்க பெருமானார். அந்த நன்மை கிடைக்குமா? அதனால நீங்கள் எல்லாம் ரமலான்ல ஒரு வைராக்கியம் வைங்க. நான் இத்தனை குர்ஆன் ஓதி முடிப்பேன், இத்தனை செய்வேன். அதனால நன்மைகள்ல அதே மாதிரி இஃப்தார்கள்ல சஹர்கள்ல எல்லாம் நம்மளை விட பிறருக்கு முன்னுரிமை கொடுக்கப்பாரு. மற்ற சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு நமக்கு தெரிந்த இடங்கள்ல சொல்லுங்க. தகுதியானவர்கள் சஹர் போய் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. நமக்கு வீட்டில் வசதிகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது. சஹருக்காக ஏதோ ஒரு இடம் தேடி போய் சாப்பிட்றதுல எந்த சவாலும் கிடையாதுங்க. அது உண்மையில இஸ்ராஃபாக தான். உண்மையான நோம்பாளி வீடு வாசல் இல்லாத ஒரு பேச்சலருக்கார வந்து சாப்பாடு காலி, நம்ம வீடு உள்ளவர், வாசல் உள்ளவர், சாப்பாடு உள்ளவர், அவருடைய சாப்பாடை சாப்பிட்டு போனா அவர் ஒரு கால் நோம்பு வைக்கலன்னு சொன்னா அல்லது பசியோடு நோன்பு வைத்தா அந்த பாவம் நம்ம சார். அதனால வீட்டுல மனைவி மக்களோடு சேர்ந்து அலி நாயகர் சொன்னார்கள், இஃப்தாரு ஸாயிமீன் ஃபீ அஹ்லி பைத்தின் அஃலல் மின் இத்கி ரகபத்தின். ஒரு அடிமை உரிமை விடுவதை விட மனைவி மக்களோடு நீங்கள் வீட்டில் நோன்பாளிகள் ஒன்று சேர்ந்து சாப்பிடுவது சிறந்தது. பார்த்தீங்களா? அதுதான் சிறந்தது. நம்ம பிள்ளை நம்ம வீட்டில் நம்முடைய குடும்பத்தார்களோடு சேர்ந்து செய்கின்ற இஃப்தார்கள் சஹர்கள் ரொம்ப சிறந்தது. அதனால நம்மளை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்க, அது ரொம்ப சிறந்தது. அதனால ஒரே செய்தி நான் சொல்லி முடிக்கின்றேன். பெருமானார்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் போகுது, சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, கொஞ்சம் இந்த செய்தி கொஞ்சம் யோசிப்பாங்க. நமக்கு பக்கத்தில் போட்டா போட்டி எதில் வருதுன்னு பாருங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில் எப்படி வந்துச்சு பாருங்க. என்ன ஒரு மனம் திறந்தவர்களாக இருந்தார். போய் கம்ப்ளைண்ட் போகுது, அலி ரலியல்லாஹு கொண்டு போறாங்க, உமர் ரலியல்லாஹு கொண்டு போறாங்க. அலி ரலியல்லாஹு சம்பந்தமாக யார சொல்லலாம், இந்த அலி இருக்கின்றார்கள், எல்லாருக்கும் சலாம் சொல்றாங்க, ஆனா எனக்கு மட்டும் சலாமை தொடங்க மாட்டேங்கிறார்கள். ஆனா நான் சலாம் சொன்னா வாலைக்கும் சலாம், நான் சலாம் சொன்னா வாலைக்கும் சலாம் சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சொல்லவே மாட்டாங்க. யாராவது இது வரைக்கும் மாசலை இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்குறான்னு பாருங்க. கம்ப்ளைண்ட் எப்படி வருது? இவன் மட்டும் தனியாக பஜ்ஜி சாப்பிட எனக்கு கொடுக்கவே மாட்டாங்க, ஒழிஞ்சு சாப்பிடும். கிளாஸ்ல ஒன்னாதான் இருக்கிறான், அவங்க வீட்டில் இருந்து அதே ஐட்டம் வருது. கடைசி வரைக்கும் பேசிட்டு இருக்கிறான், எங்க போறானே தெரியல, ஆனா காலியாக்கி பாத்திரம் வருது. இப்படிதான் கம்ப்ளைண்ட் வருது தவிர இவன் எனக்கு சலாம் சொல்ல மாட்டான், இவன் எனக்கு சுண்ணத்தான விஷயத்துல சுண்ணத்தை கடைபிடிங்க. வாழ்நாள நம்முடைய தலையிலிருந்து கால் வரை சுண்ணத்தாயிடும். புரிஞ்சா இல்லையா? பெருமானார் சொன்ன சின்ன சின்ன சுண்ணத்துகளுக்கு நன்மை என்ன? மன் சபகல் ஆதிசு பில் ஹம்த். பெருமானார் சொன்னார்கள், ஒரு தும்புகின்றவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று தும்பியவுடன் சொன்னால் சகாவுல்லாஹு மின் வஜ்இல் ஹாசிரா, அல்லாஹ் அவனுக்கு இடுப்பு வலியை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பா. பாத்தீங்களா? இடுப்பு வலி வராதா? வலம் யர மக்ரூஹன் ஹத்தா யக்ருஜ மின துன்யா. துன்யா விட்டு அவன் போகின்ற வரை அவன் எந்த கஷ்டமான காரியத்தை அவன் பார்க்க மாட்டான். அவன் செஞ்சது என்னங்க? தும்புனோன்னு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னான். நபி சொல்றாங்க, இந்த அல்ஹம்துலில்லாஹ் அவன் மௌத்தார வரைக்கும் அவனுக்கு இன்னாலில்லாஹ் சொல்லவே கூடாது. நபி சொல்றாங்க, புரியுதா? அப்போ உமர் நாயகம் சொல்றாங்க, எல்லாருக்கும் சலாம் சொல்றாங்க, எனக்கு மட்டும் சலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா சலாம் சொல்லலாம் பதில் சொல்றான். அலி நாயகத்தை நபி கூப்பிட்டு விட்டான். உமர் மேல உனக்கு என்ன கோபம்? எல்லாருக்கும் சலாம் சொல்றீங்க, உமர் மட்டும் சலாம் சொல்லவே மாட்டீங்க. சஹாபாவுடைய பழக்க வழக்கம் துன்யாவை பெருசாவே நினைக்க மாட்டான். தீனுடைய விஷயம், நன்மையுடைய விஷயம், ஆர்வப்படுறது, அப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே கடந்து போடுச்சு. அதனால அவர்கள் அப்படி எந்த காரியத்திற்கெல்லாம் என்ன செய்வான்னு தெரியும். நம்ம வாழ்க்கை, நம்முடைய லட்சியம் நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். துன்யால அவர்கள் நன்மையை செய்தார்கள், நம்மளால தீன்ல நன்மை செய்ய முடியல. பள்ளிவாசல உட்கார்ந்து நம்மளால குர்ஆன் ஓத முடியலங்க. சலூன் கடையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லாம மாரூஃப் ஃபர்தி ரஹ்மத்துல்லாஹ் எங்க உட்கார்ந்து இருக்காங்க? சலூன் கடையில. சலூன் கடையில என்னங்க, அவனே போர்டு போட்டுருப்பான், இங்க அரசியல் பேசக்கூடாது, வேற எது வேணா பேசுங்கன்னு அர்த்தம். நீ பாட்டு போட்டு கேட்டு என்ன பண்ண முடியும்? அரசியல் அது சலூனுடைய இது என்னங்க. அவனுக்கு என்ன, முடி வெட்டுற வரைக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. மருக கருத்து ரஹ்மத்துல்லாஹ்வுடைய இந்த மீசைய அந்த சலூன் கடைக்காரர் வெட்டுறாரு. மீசை நம்ம வெட்டும் போது எப்படி எவ்வளவு உஷாரா இருக்கும், இப்படி இருக்கும். ஆனா மாருக்குல் கருத்து ரஹ்மத்துல்லாஹ் ஜிக்ர் உதட அசைஞ்சு இப்படி அசைஞ்சுக்கிட்டே. அப்ப மீசை வெட்டுறவர் வெட்டிக்கிட்டே இருக்கிறார். கொஞ்சம் அவங்க உதட ஸ்டாப் பண்ணுங்க, அப்பதான் நான் மீசையை வெட்ட முடியும், மாற்றி வெட்டுறேன். இப்ப மாருக கருத்து ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அந்த தாமரு அன ஆமரு, நீ உன் வேலையை செய்யற, நான் என் வேலையை செய்யறேன். நீ இந்த வேலையை செய்யறா உன் ஓனர் கோச்சிப்பாரு, நான் இந்த வேலையை செய்யறேன் என் ஓனர் கோச்சிப்பாரு. நீ என்ன வேலையை செய்ய அதை செய்வா. நீ சலூன் கடைக்காரன் முடி வெட்டணும், அந்த வேலையை நீ செய். நான் அல்லாஹ்வுடைய வலி, நான் அவனை எப்படி மறக்க முடியும்? அவனுடைய சிக்கரை எப்படி விட முடியும்? நான் சிக்கரை செய்யணுங்க, இல்லைன்னா
என் ரப்பு வருத்தப்படுவாங்க, அதனால நான் இந்த வேலையை செய்யறேன், நீ உன் வேலையை செய், நான் என் வேலையை செய்யறேன். அந்த மாறுபுல் கருத்து ரஹ்மத்துல்லாஹுடைய சில்சிலாவில் வருகின்ற ஷேக்குடைய கருத்தை பிடிச்சி நம்ம எந்த வேலையை செய்யறோம் பாய் சொல்லுங்க, நம்ம எந்த வேலையை செய்யறோம்? அதனால சூஃபியாக்களுடைய கைகளை பிடித்திருக்கிறோம், அவர்களுடைய குடம்பில் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கிறோம் சொன்னா அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அதனால எந்த காரியம் அந்த மாறுபுல் கருத்து ரஹ்மத்துல்லாஹ் இப்ப கனவில் தூக்கத்தில் பார்க்கின்றார்கள், பெரிய மாளிகை சொர்க்கத்துல. மாறுபுல் கருத்து ரஹ்மத்துல்லாஹ் இவங்களே பெரிய செய்து அவங்க பார்த்தாங்க, பயங்கரமான மாளிகை. உலமாக்களுடைய அந்தஸ்தை பாருங்கள், நாம் எந்த மதத்தில் இருக்கின்றோம் அந்த இமாம்களுடைய அந்தஸ்தை பாருங்கள். இமாம்கள் வேண்டாம் என்று சொல்லுகின்றார்களே, அவர்களிடத்தில் போய் சொல்லுங்க. மாறுபுல் கருத்து ரஹ்மத்துல்லாஹ் கனவில் பார்த்தார்கள், பெரிய மாளிகை, பிரம்மாண்டமான மாளிகை. பார்த்து கேட்டாங்க மாறுபுல் கருத்து, யாருக்கு இந்த மாளிகை? கீழ லிமன் ஹதா, இந்த மாளிகை யாருக்கு? பதில் சொல்லப்பட்டது, லி அபி யூசுப் அல் காதி, அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் உண்டானது. எந்த மாளிகை? சொர்க்கத்தில். அது மாறுபுல் கருத்தை பார்த்த மாளிகை. சாஹிபை என்று சொல்லப்படுகின்ற அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர் காலி அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹுடைய மாளிகையின் போது பிம நால ஹாத ஷரஃப், இவ்வளவு பெரிய அந்தஸ்தை எதனால் பெற்றார்கள்? பதில் கிடைக்கிறது, பித்தஅலீமிஹின் நாஸல் குர்ஆன், மக்களுக்கு குர்ஆன் சொல்லி கொடுத்தாங்க பாருங்க, ஓத தெரியாதவருக்கு ஓத கொடுத்தாங்க பாருங்க. இது தான் அவர்களுக்கு இப்படிப்பட்ட மாளிகையில் உட்கார வைக்கிறது. நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், லீவில் போகின்ற பிள்ளைகளே, உங்களை தேடி யாராவது வந்தாலும் அவனுக்கு அழிவுக்கு சொல்லு, அவனுக்கு ஏதாவது ஓரங்கத்தை கொடுங்க. யாராவது ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பாடங்கள் சுன்னத்தை நீங்கள் சொல்லிக் கொடுத்திருப்பீர்கள், அது அவர்களுக்கு நம்மை பெரிய அந்தஸ்தை அடைய வைத்துவிடும். அதனால சுன்னத்துக்களை அதை நம் வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்காகத்தான் இது போன்ற நாம் உட்கார்ந்து பேசுவதற்கான ஒரே செய்தி. அலி நாயகன் எப்பொழுது நபியிடத்தில் கேட்டார்களோ, அலியை ஏன் சலாம் சொல்ல மாட்டேன்? யார் சொல்லலாம், தாங்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் நீங்கள் தான் சொன்னீர்கள், மன் பத அகாபு பிஸ்ஸலாமி ஃபலஹு பைத்துன் ஃபில் ஜன்னah, எந்த ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு சலாமை தொடங்குவாரோ சொர்க்கத்தில் அவருக்கென்று ஒரு தனி மாளிகை இருக்கிறது நீங்க சொன்னீங்கல்ல. இந்த ஹதீஸை நான் கேட்டோன்னு ஃபஅஹபப்து அன் யகூன அல் பைத்து லி உமர் இப்னுல் கத்தாப், அந்த வீடு உமர் ரலியல்லாஹு கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்படின்னா நான் என்ன செய்வேன்னு கேட்டா, அவர்கள் சலாமை எனக்கு தொடங்க வேண்டும், நான் அவர்களுக்கு சலாமை தொடங்கக்கூடாது. இதுதான் இந்த ஹதீஸ் தான் என்னை உமர் ரலியல்லாஹு சலாமை தொடங்க விடாமல் தடுத்தது. ஏன்னா அவர் சலாம் எனக்கு சொன்னார்னா அவருக்கு சொர்க்கத்தில் அந்த மாளிகை கிடைக்கலன்னு நினைச்சேன். பார்த்தீங்களா, இந்த எண்ணங்கள் யாருக்காவது இருக்குதா? நோன்பு தொடங்கும் போது கடைசியில் ஒருத்தர் ஓடி வரோம், கண்டிப்பா தெரியும் அவனுக்கு எதுவுமே கிடையாது, நம்ம தட்ட 2 வடை இருக்குது, அவனை பார்த்தோன்னு தான் 2 வடையை தூக்கி வாயில போறோம். கொஞ்சம் யோசிப்பாங்க, நம்ம வச்ச அதே நோம்பு தானே அவனை வச்சிருக்கான், 2 வடை இருக்கிறது, ஒன்று அவனை கொடுத்துட்டாங்க, கடைசியில் ஓடி வரான், அவன் தட்டுல எதுவுமே கிடையாது. நாம் பார்க்கத்தானே செய்யணும். பிறருக்கு விட்டு கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் ஏதாவது நம்ம கிட்ட இருக்குதா? சரிங்களா? அதனால இந்த தன்மைகள் எல்லாம் ரமலான் நமக்கு கற்றுத்தருகிறது, பயிற்சி தாங்க. சொல்லுவாங்க சூஃபியாக்கள், ரமலான்றது என்னங்க? தர்பியத்துல் ரூஹானியா, தர்பியத்துல் குலூபியா, தர்பியத்துல் ஜிஸ்மானியா, உள்ளத்தை சார்ந்த பயிற்சி, உடலை சார்ந்த பயிற்சி, ரூஹை சார்ந்த ஆத்மாவை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், அந்த பயிற்சி எல்லாம் கொடுக்கக்கூடிய இடம்தான் இந்த மதரசாவும் இருக்கிறது, நோன்பும் நமக்கு அதைத்தான் தருகிறது. அதனால பிள்ளைகள், நீங்கள் போகின்ற இடங்களில் நற்பெயர்களை வாங்க வேண்டும். ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி என்ன, பிள்ளைங்க இந்த கேட்டை காணோனையே போனுடைய தொடர்பு, காதில் ஹெட்செட் மாட்டிக்கிறாங்க. அந்த பழக்கங்களே நீங்கள் கற்ற கல்வியுடைய தாக்கம் உங்கள் மேல் இல்லைன்னு சொன்னா ஒரு சில நிமிடங்களிலேயே உங்களுக்கு அந்த பழக்கங்கள் மாறிவிடுகிறது என்று சொல்கின்ற போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அதனால வருகின்ற ரமலானை அமலை கொண்டு கழிக்க வேண்டும். நீங்கள் போகின்ற இடங்களில் நற்பெயர்களை பெற வேண்டும். எல்லாரும் நாமும் சொர்க்கவாசியாக வேண்டும். நம்மை சார்ந்தவர்களும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய மதரசாக்கள், ஆசிரியர்கள், ஷேக்குமார்கள், சிஜாதாக்கள், அவர்கள் எல்லாம் பலருடைய உழைப்புகள், துவாக்களுக்கு பின்னால் தான் நாம் இருக்கிறோம் என்ற அடிப்படையில் யாருக்கெல்லாம் என்னென்ன வாய்ப்புகள் கிடைச்சிருக்கோ, ஒருத்தர் ரொம்ப தூரத்தில் இருக்கலாம் சென்னையில இருந்து, அவரால் தினமும் ஹான்காக் வர முடியாது, வெள்ளிக்கிழமை ஸலவாத் மஜ்லிஸ் இருக்கிறது,
இருக்கிறது நோன்பிலே. அதான் சொன்ன 5 ஜும்மா 5 ஸலவாத் மஜ்லிஸ்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அந்த இஃப்தார் நேரத்தில் சஜ்ஜாதத்துல்லாஹ் அவர்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் இருக்குது பாருங்க, அழுகாத கண்களையும் அழ வைத்து விட்டோம். அந்த துஆக்கள் நமக்கு போதுமானதாக இருக்கிறதுனால அதே மாதிரி சில மாணவர்கள் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி, ரமலான்ல 20 நாள் 20 தராவீகள் எல்லாரும் தொழுகின்றார்கள். ஆனால் பிள்ளைகள் எத்தனோ பேர் இருக்கின்றார்கள், கடைசியில போய் சேர்றாங்க, இல்லை வித்திரில போய் சேர்ந்துக்கிறாங்க. சில பேர் அதற்கெல்லாம் போர்வதை கிடையாது. 20 தராவீகளுடைய காட்சிகள் இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமான செய்தி. இது வரைக்கும் சவுதி அரசாங்கத்தில் கூட நடுவில் கொரோனாக்கு பிறகு 10 ரக்காத் தான் தொழு வச்சாங்க. நேற்றைய முந்தைய தின அறிவிப்பு சவுதி அரசாங்கம் இது பிறப்பித்து விட்டது. இங்கேயும் 20 ரக்காத்துகள் பழையதை போல நடக்கும். பார்த்தீங்களா? இதுவரைக்கும் எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. ஏன்னா அதுதான் இஸ்லாத்துடைய மர்கஸுல் இஸ்லாம், மர்கஸுல் வஹி, மபதவுல் வஹி. இன்னைக்கு எத்தனை பேர் சவுதியை காரணம் காட்டி அங்கேயே 10 ரக்காத் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, இப்ப அங்க 20 ரக்காத் நடக்குது, மாத்திரியா? அப்ப சவுதிய ஆதாரம் எல்லாத்துக்கும் எதுக்கு சொல்றேன்னா, அவர்களே 20 ரக்காத் தொடங்கி விட்டார்கள். இப்ப நம்மள எத்தனை பேர் தராவி 20 ரக்காத் உருவாக இருக்கின்றார்கள். நம்முடைய அமல்களை சரி செய்வதற்கு ரமலானை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யாரும் நம்மளை பார்த்து குறை சொல்லிவிடக்கூடாது. இவர் இப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், இவர் இதை செய்கிறார். நாம் எல்லாம் நிரப்பமானவர்களாக இருக்க வேண்டும். நம்மை காட்டுகின்ற கை, சுட்டி காட்டுகின்ற கை, நம்மை தாண்டி நமக்கு பின்னால் நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வரும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா எல்லா வகையிலும் சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக பிள்ளைகள் தங்குகின்றார்கள். எவ்வளவு பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்களாம் உண்மையிலேயே சவாபுக்குரிய காரியம், நன்மையானது. ஒரு போர்க்களத்துக்கு சஹாபாக்கள் போனாங்க, பார்த்தா பாதி பேர் நோன்பு வச்சிருந்தாங்க, சில பேர் நோன்பு வைக்கல. நோன்பு விட்டுட்டு இந்த நோன்பு வச்சவங்களுக்காக பணிவிடை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நோன்பு வைக்காதவங்க எல்லாம் குறை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஹபல் முஃபத்திரூன பில் உஜூர் மின ஸாயிமீன். நோன்பு வைத்தவர்களை விட நோன்பு வைக்காமல் இன்று நோன்பாளிகளுக்காக ஓடினார்களே, உழைத்தார்களே, எல்லா நன்மைகளும் அவங்க கொள்ளடிச்சு போயிட்டாங்க. யாருக்கு? நோன்பு வைக்காதவர்கள். ஆனா நோன்பு விட்டது யாருக்காக? நோன்பாளிகளுக்காக. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த நிலைமையிலும் இந்த பிள்ளைகள் நோன்பு வைத்துக் கொண்டு பரீட்சை எழுத போறாங்கன்னு சொன்னா ரொம்ப அந்த பிள்ளைகள் எடுத்து நான் சொல்றது என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தெரியுதோ தெரியலையோ இன்னொருத்தனை பார்க்கிறார், காப்பி அடிக்கிறார், அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அங்கே இருக்கலாமானால் நமக்கு அல்லாம நம்பிக்கை இருக்குதுங்க. காலியானதை ஃபில் பண்றவன் தாங்க அல்லாஹ். அதனால அவன் பக்கம் திரும்புங்க. நீங்க ஏங்க மற்றவனை பார்த்துட்டு திரும்புற? நாம ஆமாலே காலியா இருக்கிறத நிரப்புற அல்லாஹ் சாதாரண வெள்ளை பேப்பரை நிரப்பிட மாட்டானா? அவன் பக்கம் திரும்புங்க. அதை விட்டுக்கிட்டு நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நான் சொல்ற ஒரே செய்தி, சுண்ணத்துகளை கடைபிடிக்கும் போது ஒரு சுண்ணத். ஏன் நமக்கு அதிகம் படிச்சதெல்லாம் பசங்க சொல்றாங்க, நான் காலையில தாங்க படிச்சு போனேன், ஆனா பேப்பர் கொடுத்தோம் மறந்து போடுச்சுங்க, படிச்சது எதுவுமே நாம வரலங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அலி நாயகத்திற்கு நபி 10 வசியத் செஞ்சாங்க. அதுல ஒரு 8வது வசியத் நினைக்கிறார். ஒரே ஒரு செய்தி பிள்ளைகளுக்கு ஞாபக சக்திக்காக சொல்றேன், நீங்க இன்னிலிருந்து அதை பயன்படுத்தி பாருங்க. நம்ம அதை கடைபிடிச்சிருக்கலாம், சில பேர் ரொம்ப பேர் அதை கடைபிடிக்கிறது என்ன தெரியுமா? நபி அலி நாயகத்துக்கு சொல்லிட்டே வந்தாங்க. 8வது செய்தி ஒன்று சொல்றாங்க, யா அலி லா தன்துர் இலா மா யஃருஜு மின்க. நஜிஸ்கள் அசுத்தங்கள் எதுவெல்லாம் உன்னிடத்திலிருந்து வெளியாகுமோ, நம்மளுடைய பாஷையில சொல்றதுதான் டாய்லெட், பாத்ரூம், கழிப்பிடங்கள், எது வெளியாகுதோ அதை உன் கண் கொண்டு பார்க்காது. நம்ம பிள்ளைங்க கிட்ட கெட்ட பழக்கம் என்னன்னு கேட்டா, அவனை தாண்டி மற்றவர்கள, அதாவது பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ரோட்ல அங்க இங்க, அது வேற, நிர்பந்தங்கள் என்பது வேற, விரும்பி எண்ணி இப்படி பார்க்கக்கூடாது. நான் தன்னூர் நபி சொல்றேன், நான் தன்னூர் இல்லாமா எப்பொழுது உன்னிடத்திலிருந்து வெளியாகிறது அந்த நஜீஸ்களை பார்க்காத. மறதி இல்லை, இந்த பார்வைகளில் அது பட அது மறதி. அதனால பிள்ளைகள் அந்த விஷயத்திலும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். படிக்க போகின்ற பிள்ளைகள் அதிகமாக ஸலவாத் ஓதுங்கள், அதிகமான நீங்கள் அல்லாஹ்வுடைய ஸிக்ர் செய்யுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக படித்தது ஞாபகம் வரும். எந்த வகையிலும் நீங்கள் அங்கே சென்று எக்ஸாமுடைய ஹாலில் நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய உடையை பார்க்கின்றவர்கள் கண்ணியம் கொடுக்கின்றார்கள், மரியாதை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த உடைகளுக்கு காஃபிர்களுடைய உள்ளங்களில் மரியாதை தருகின்றான். அப்படிப்பட்ட இடம். ஒரு குடிகாரன் சொல்றான், பை இங்க உட்காராத பஸ்ல, குடிகாரன் சொல்ற பை உட்கார, நீ சுத்த பத்தமா இருக்கிற பை, நான் தண்ணி போட்டிருக்கிறேன் பை, நீங்க பக்கத்துல உட்கார, என்ன மரியாதை வச்சுக்கிறீங்க, பள்ளிவாசலுக்குலாம் போடாது, நீங்க உட்கார்ந்து. குடிகாரனுடைய உள்ளத்துல அல்ல இந்த ஆடை உண்டான மரியாதை வச்சிருக்கிறான்னு சொன்னா நாம் எப்படி கண்ணியமாக இருக்க வேண்டுமென்றால் அல்லாஹ் தஆலா
வருகின்ற ரமலான் எல்லா வகையிலும் சிறந்ததாக இருக்க வேண்டும். நன்மையை கொண்டு இரவுகள் அதிகமாக சுற்றுவதை விட்டுவிடு. செய்யணும் உமர் இப்னு கத்தாப் ரமதான் கிடையாதுங்க, எல்லா நாள்லையும் இஷாவுக்கு பிறகு ரோட்ல யாராவது பார்த்துட்டாங்க உமர் ரலியல்லாஹு தன் ஆட்சி காலம் கையில சாட்டி வச்சிருப்பாங்க. கான உமர் இப்னு கத்தாப் லா யதஉ சாமிரன், இரவில் விழித்து இருக்கக்கூடியவங்க இஷாவுக்கு பிறகு யாரை கண்டாலும் விடமாட்டாங்களாம். சொல்லுவார்களாம், இருஜிஊ இலா அஹ்லீக்கும், ஏன்பா விழிச்சிட்டு இருக்கிற நைட் இஷாவுக்கு பிறகு தொழுகை இருந்தா தொழுகை இல்லைனா வீட்டுல போய் தூங்கி விடு. லஅல்லல்லாஹ யர்ஸுகுகும் ஸலாத்தன் அவ் தஹஜ்ஜுதன், நீ சீக்கிரமா தூங்கிட்டா காலைல தஹஜ்ஜத் தொழுகை எழுதிக்கலாம்ப்பா. நைட்டு சீக்கிரம் தூங்கிடுப்பா, காலைல தஹஜ்ஜத் தொழுகிற வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லுவோம். ஆனா நம்ம பிள்ளைங்க பார்த்துன்னு சொன்னா நைட்ல தான் ஏதோ சவாவுக்கு வெடிக்கிற மாதிரி இந்த கடையில டீ குடிச்சாச்சு, அந்த கடையில டீ குடிச்சாச்சு, அந்த கடையில பன்பல்ற ஜாம் சாப்பிட்டாச்சு, அந்த கடையில இதை சாப்பிட்டாச்சு, ஒவ்வொரு கடையா பயணம் செஞ்சு நேற்று கூட சொன்னாங்க சஹாபாக்கள் ஒரே ஒரு ஹதீஸுக்காக பயணம் செஞ்சாங்கன்ட்டு. இத்தனை தூரம் தொலைவுல நம்ம பயணம் செஞ்சு இன்னும் எங்க கடை மூடி இருக்குதா. டி நகர்ல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, ஹஜ்ரத் நான் டி நகர்ல இருந்து பைக் எடுத்துட்டு வரேன், கடைசியில் எங்கே டீ கடை கிடையாது ஹஜ்ரத், உங்க ஏரியால தான் டீ கடை இருந்துச்சு, அதை குடிச்சிட்டு போக வந்தேன், பெரிய நற்காரியம் பண்ணிட்டீங்க, வாங்க உங்களுக்கு மாலை போட்டு வரவே. அவ்வளவுதான். என்ன இது சமமான காரியம்? இவ்வளவு தூரம் ஒரு டீக்காக பயணம் செஞ்சு வராது. வீட்டுல ஒரு பாலை எடுத்து கொட்டினா 2 டீ தூள் கொட்டினா டீ ரெடி ஆயிடுச்சு. அது பிலால்ல குடிச்சாதாங்க டீ மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எதிர்பார்க்க மாட்டானா? ஒரு டீக்கு நீ இவ்வளவு பயணம் செய்யற, இவ்வளவு எதிர்பார்க்கறிய, உன் அமல் இந்த அளவுக்கு இருக்கணும், அல்லாஹ் எதிர்பார்க்க மாட்டானாங்க? ஒரு சாப்பிடுகின்ற உணவுல இவ்வளவு ருசி டேஸ்ட் பாக்குறீங்க. அல்லாஹ் கடமாக்கிய கடமைகள்ல நோன்புல இப்படிப்பட்ட ஷர்த்துகள் இருக்கணும், இத்தனை விஷயங்கள் இருந்தால் தான் நோன்பு இங்க கடமையாக்கும் அல்லாஹ் எதிர்பார்க்கலையே. ஆனால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, மன் அகல சாயிமன் மன் அகல நாசியன் வஹுவ சாயிம். ஒருத்தர் நோன்பு வச்சுட்டு இருந்தான், மறந்து தெரியாம ஏதோ வாயில எடுத்து போட்டு சாப்பிட்டான், அவன் நோன்பு முறிக்க வேண்டாங்க. நோன்பு தொடரட்டும். ஏன்? அவனுக்கு மறதியை கொடுத்தது அல்லாஹ் தான், அவனுக்கு சாப்பாடை கொடுத்தது அல்லாஹ் தான், தண்ணியை கொடுத்தது அல்லாஹ் தான். உன்னை மறக்க வச்சு உன்னுடைய வயிற்றுடைய பசி அல்லாஹ் போக்க செய்து விட்டான்னு சொன்னான். அல்லாஹ் அவ்வளோ பெருமைப்பட்டான். நோம்புடைய ஆழத்தில் நம்ம இருக்கக்கூடிய, அதனால பிள்ளைகள்லாம் எக்ஸாம்பிள் நோம்பு வச்சுட்டு போனா சில பேர் நோம்பை விட்டுறதுக்கு யோசிக்கிறார், நோம்பை விட்டுறாங்க, செய்யக்கூடாது. நம்மளுடைய இதை பார்த்து சில ரிவாயத்துகள்ல வருது, மலக்குமார்கள் அல்லாஹ் கூப்பிட்டு காட்டுகின்றானா, ஒரு நோம்பாளி ஒது செய்கின்றார், ஒது செய்யும் போது அந்த மலுமலா என்று சொல்லுகின்ற இடம் வருகும் போது அல்லாஹ் அப்படியே அந்த இடத்தை ஸ்டாப் பண்ணிடுறான். மலுமலா வாய்ப்பு பிடிக்கிற இடம். இப்ப அல்லாஹ் எல்லா மலக்குமார்கள் கூப்பிட்டு காட்டுறானா, பாரிய அடியான தண்ணீர் எங்கே இருக்கிறது? வாய்க்கு இடையில் இருக்கிறது, வயிற்றில் பசி இருக்கிறது. அவன் நினைச்சா ஒரே இன்ச்சு தண்ணியை உள்ள விட்டுடலாம். என் பயத்தினால அவன் தண்ணியை துப்புறான, சாட்சியாக இருந்து கொள்ளுங்க, நான் அவனை மன்னித்து விட்டேன். நீங்கள் அனைவரும் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள். அவன் தண்ணி குடிக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் இருக்கு. பக்கத்துல ஒரு செய்யறது கூட அவன் தண்ணி குடிச்சாலும் தெரியவே தெரியாது. ஆனால் அவன் துப்பிட்டான் பாருங்க. மலக்குமார்கள் நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்க, நான் பாவத்தை. அது மாதிரி ஒரு நோன்புன்றது அஸ்ஸாமு அமானத்துன் ஃபல்யஹ்ஃபஸ் அஹதுக்கும் அமானதஹு. நோன்பு அமானிதம் அல்லாஹ் கொடுத்து விட்டான். உங்களுடைய அமானிதத்தை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அந்த நோன்புக்கு பயனே கிடையாது. எந்த நோன்பு? வெறும் வயிற்று மட்டும் நோன்பு வைத்தது. இதா சும்த லிசானஹு வ ஸமஅஹு வ பஸரஹு. நோன்போடு சேர்த்து, வயிற்றுடைய நோன்போடு சேர்த்து உன் காதும் நோன்பு வைக்கட்டும், உன்னுடைய கண்ணும் நோன்பு வைக்கட்டும், உன்னுடைய கை நோன்பு வைக்கட்டும், உன் கால் நோன்பு வைக்கட்டும். அந்த நோன்புக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பரிசு சொல்லுகின்றவர்கள் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதனால் இந்த நோன்பு தக்வாவுடைய நோன்பாக இருக்க வேண்டும், குர்ஆனோடு இருக்கக்கூடிய நோன்பாக இருக்க வேண்டும். வைராக்கிய வைங்க. நான் குர்ஆன் ஓதுவேன், யாரிடத்தில் பேசி என்ன பயன் கிடைக்க போகிறது? பேசி நாம் எதை பெற்றோம்? குர்ஆனோடு பேசி பாருங்கள், குர்ஆனோடு சேர்ந்து பாருங்கள். இக்ராவுல் குர்ஆன் மஅதலஃபத் பிஹி குலூபுக்கும். உங்கள் உள்ளங்கள் லைக்கின்ற வரை நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், அது உங்களுக்காக சிபாரிசு செய்யும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குர்ஆன் நமக்கு நோன்பிலே நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த குர்ஆனோடு நாம் பயிற்சி பெற வேண்டும், தக்வாவோடு பயிற்சி பெற வேண்டும். தவறுகள் செய்யாமல் வாழுங்கள், பாவங்கள் இதிலே தவிர்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக நோன்புடைய காலத்தில் நேரங்களை வீணாக்காதீர்கள். அல்லாஹ் எத்தனையோ பேர் போன ரமலானில் நம்மோடு இருந்தவர்கள் இந்த ரமலானில் கிடையாது, இறந்து போய்விட்டார்கள். அல்லாஹ் நமக்கு ரமலானை பிச்சையாக தந்திருக்கின்றான், வாக்கியமாக தந்திருக்கின்றான். அலி நாயகம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவேன், யா அஹ்லல் குபூர்,
ஓ கபராளிகளே, தமன்னௌ, நீங்கள் ஆசைப்படுங்கள், நீங்கள் ஆசைப்படுங்கள். கபராளிகளே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கபர் வாசிகளிடத்தில் போய் கேட்கப்பட்டால் எல்லா கபராளிகளும் சொல்லுவார்கள், லதமன்னௌ யௌமம் மின் ரமலான், நாங்கள் துனியாவுக்கு வந்து ரமலானுடைய ஒரு நாள் ஃபஜ்ரிலிருந்து சஹர் நோன்பு வைத்து மகரிப் வரை நாங்கள் நோன்பை முடித்துவிட்டு திரும்பவும் கபரில் போய் நாங்கள் சென்று படுத்து விடுகிறோம். ஒரு நாளுடைய நோன்பு எங்களுக்கு போதுமானது என்று கபராளிகள் சொல்லுவார்கள் என்றார்கள். அலிரதி அல்லாஹ், அந்த ஒரு நாளுடைய நோன்பு கபராளிகள் ஆசைப்படுகின்றார்கள், கிடைக்கும் கிடையாது. ஆனால் 30 நாட்கள் நமக்கு கிடைக்க இருக்கிறது. அல்லாஹ் தஆலா எல்லா வகையிலும் சிறந்ததாக இந்த ரமலான் மற்றவர்களுக்கு வெறும் நோன்பு வெறும் கடமையாக இருக்கிறது. ஆஷிகீன்களாக இருக்கக்கூடிய நபியை நேசிக்கக்கூடிய நமக்கு நோன்பு கடமை என்பதை தாண்டி அது முஹப்பத்தையும் அது அன்பையும் பாசத்தையும் தருகிறது. நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் என்றாவது ஒரு நாள் கபூலாகும். ஜும்மாவுக்கு ஏங்க சிறப்பு? ஜும்மாவில் ஒரு சின்ன ஒரு நொடி அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நேரம் இருக்கிறது. எந்த நேரம் தெரியாது, அதனால அந்த ஜும்மாவுக்கு சிறப்பு. ஆனால் ரமலானில் ஏற்றுக்கொள்ளப்படாத நேரமே கிடையாது. ரமலான் தொடங்கியதிலிருந்து 30 நாள் முடிகின்ற வரை ஒவ்வொரு நொடியும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரம் தான். எனவே அந்த காலத்தை வீணடித்து விடாதீர்கள். நீங்கள் விழித்து பாவம் செய்வதை விட பாவம் செய்யாமல் தூங்குவது சிறந்தது. தூங்குகிறது நல்லது, தூங்கிட வேண்டியது. அதனால தஹஜ்ஜத கடைபிடிங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், நான் இவ்வளவு பெரிய உயர்வை பெற்றதற்கு காரணம் என் தாய் எனக்காக தஹஜ்ஜதிலே அழுது துஆ கேட்டார்களே, அதுதான் இன்று அஹ்மத் இப்னு ஹம்பலாக என்னை ஆக்கியது. என் தாயுடைய துஆவை நான் பல வருடங்களாக என் காதில் கேட்டு இருக்கின்றேன் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் தஹஜ்ஜதுடைய துஆக்கள் நம்மை உயர்வான அந்தஸ்துக்கு எட்ட செய்யும். அல்லாஹ் தஆலா இந்த மதரசாவை கியாமத் வரை தொடரச் செய்வானாக. இதற்காக பொருளால் உடலால் உள்ளத்தால் எல்லா வகையிலும் உதவி செய்கின்ற எல்லாரையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. எந்த நோக்கத்திற்காக நம்முடைய ஷேக்மார்கள் சஜ்ஜாதாக்கள் இந்த மதரசாவை தொடர்ந்து லமஸ்ஜிதுல் முஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவுடைய அடிப்படை என்று ஷேக் நாயகம் அவர்கள் இங்கே அடிக்க நாட்டும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தையை போல நாம் எல்லாம் முத்தகீன்களாக ஆக வேண்டும். அதற்குத்தான் இந்த ரமலான் கிடைத்திருக்கிறது, இந்த மதரசா நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா உண்மையான தக்வாதாரிகளாக நம்மை அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. செல்லுகின்ற இந்த விடுமுறை நாட்களை நல்ல முறையில் கழிக்கக்கூடிய, குறிப்பாக இந்த ஏலா சுப்ரா மாணவர்களுக்கும் புகாரியோடு அது ரொம்ப பெரிய பாக்கியம். அதை நீங்கள் ஒரு தண்டனையாக நினைக்காதீர்கள், கஷ்டமாக நினைக்காதீர்கள். நீங்கள் மற்றவரெல்லாம் குர்ஆனை திறந்து ஓதுவார்கள், குர்ஆனுடைய ஜுஸுகளை ஓதுவார்கள். நீங்கள் குர்ஆனையும் தாண்டி அஸஹுல் குதுபி பஅத கிதாபில்லாஹை ஓதுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பெருமானாருடைய பெயரை திரும்ப திரும்ப சொல்லுகின்ற, ஸலவாத் சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை இந்த ரமலானில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை கூட்டி தருவதற்காகவோ என்னவோ புகாரி ஷரீஃபை தாமதப்படுத்தி ரமலானில் இந்த நன்மையும் சேர்த்து செய்யுங்கள். ஏன் ரமலான் எல்லா நன்மையும் செய்யப்படும், அந்த நன்மை யாரும் செய்வது கிடையாது, உங்களுக்கு அதை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா இது போன்ற எல்லா காரியங்களை செய்து குறிப்பாக நன்மை அதிகம் செய்வதை விட அல்லாஹ் ரமலானில் எங்களை பாவம் செய்ய வைத்து விடாதீர்கள். பாவத்தின் மீது எங்களுக்கு வெறுப்பை போடு அல்லாஹ். வகரீஹினல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். யா அல்லாஹ், பாவத்தை நாங்கள் வெறுக்க வேண்டும். யா அல்லாஹ், உனக்கு மாறு செய்வதை எங்களுக்கு வெறுப்பாக நிர்பந்தமாக எங்களுக்கு ஆக்கி விடு அல்லாஹ். எங்களுடைய உடல் உறுப்புகள் உனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த நோன்பு உனக்கானதாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நோன்புக்கு உண்டான கூலியை கொடுத்து விடு, எங்களுக்கு நீயே கூலியாக ஆகிவிடு. அஸ்ஸாவு லீவான பிஸாபிஹி, மற்றவர்களுக்கு கூலியை நீ தாயா அல்லாஹ், எங்களுடைய நோன்புக்கு கூலியாக நீயே ஆகிவிடு அல்லாஹ் என்ற அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து சமூகத்திற்காக, குறிப்பாக ஒவ்வொரு தடவை துஆ செய்யும் போது முஸ்லிம்களுக்காக, உலக முஸ்லிம்களுக்காக, ஈரானுக்காக, பலஸ்தீனத்திற்காக, கசாவுக்காக, சூடானுக்காக, மன் இஸ்தக்ஃபர லில் முஃமினீன வல் முஃமினாத், பெருமானார் சொன்னார்கள், எப்போ நீங்கள் துஆ கேட்டாலும் உலகத்திலே வாழுகின்ற மூமினான ஆண் பெண்களுக்காக யார் துஆ செய்வாரோ கான லஹு பிகுல்லி மூமினின் வ மூமினத்தின் ஹஸனத்துன். உலகத்தில் எத்தனை மூமின் வாழ்வாங்க, எத்தனை கவுண்டிங் ஏதாவது இருக்குதா தெரியல, ஏதோ கவுண்டிங் இருக்கலாம். ஒவ்வொரு மூமினுக்கும் ஒரு நன்மை உங்களுக்கு எழுதப்படும். எத்தனை மூமின்கள் வாழ்வார்களோ அத்தனை மூமின்களுடைய நன்மைகள் ஆணுக்கும் பெண்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு நன்மை தருவதற்காக காத்திருக்கின்றான். எல்லா உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை
குடும்பத்தோடு மனைவி மக்களோடு சந்தோஷத்தோடு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இந்த ரமலான் மாதத்தை கொண்ட அல்லாஹ் உண்மையான பெருநாளை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வெறும் புது துணி போட்டு கொண்டாடுகின்ற பெருநாளாக இல்லாமல் பாவங்களை போக்கி பரிசுத்தமான பெருநாளாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கி தருவானாக. நல் ஆட்சி மாற்றத்தை தருவானாக. யார் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாம் பாதுகாக்கப்படுமோ, இஸ்லாம் ஜிந்தாவாக இருக்குமோ, குர்ஆனும் ஷரியத்தும் அமல் செய்யப்படுமோ, மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், ஹான்காக்கள், தர்காக்கள், வக்ஃப் சொத்துக்களை யார் பாதுகாப்பார்களோ அப்படிப்பட்ட நல்ல ஆட்சியாளரை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. எல்லும் ஷேக் நாயகத்துடைய அருள் பார்வையிலே வாழுகின்ற பாக்கியம், அவர்கள் போடுகின்ற பிச்சைகளை சாப்பிடுகின்ற பாக்கியத்தை, அஹ்லே பைத்துகளுடைய அந்த துஆக்களும் தவஜ்ஜுகளும் முஹப்பத்துகளும் நம் உள்ளங்களிலே என்றும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. நாம் ஓடுகின்ற இல்மை நாஃபி ஆக ஆக்கி வைப்பானாக. இல்மை லாரை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ரமலான்ல கொடுக்கக்கூடியது எவ்வளவு இன்பசித்து நபகத ஃபீ ஷஹரி ரமலான் என்று சொன்னாங்க. நான் ரமலான் மாசத்துல காசு பணங்களை கொட்டுங்க. ஏன்? ஃபஇன்ன நபகத ஃபீ நபகதி ஃபீ சபீலில்லாஹ். இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நபகா ரமலான் மாசத்துல அல்லாஹ்வுடைய பாதையில போகின்ற போராளிக்கு கொடுக்கக்கூடிய நபகா மாதிரி நான் பெருமானார் ஒரே ஒரு சஹாபாக்கள், ஒரு சஹாபியுடைய சேவை தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு சேவை. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இவர் தான் என் குடும்பத்திற்கு என் மறைவுக்கு பிறகு ஒரு நல்லவர் பொறுப்பெடுப்பார், ஒரு நல்லவர் பொறுப்பெடுப்பார் சொல்லிட்டு விட்டாங்க. தெரியல யார் இந்த நல்லவர் குடும்பத்துக்கு பொறுப்படாது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் மாசம் நபியுடைய குடும்பத்தாருக்கு காய்கறி, நபியுடைய குடும்பத்தாருக்கு காசு பண்ணி, நபியுடைய குடும்பம் எல்லாம் கொடுத்தது அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப். நபி தேர்ந்தெடுத்த சாக்கு எவ்வளவு சஹாபாக்களை தேர்ந்தெடுத்துக்கலாம், ஆனா நபி தேர்ந்தெடுத்த சா அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு. ஏன்னா அப்படியே கொடுத்தாங்க. பள்ளிவாசல்ல மஸ்ஜித் நபவியில சதகாவுடைய பொருள் இருக்கிறது. ஹசன் ரலியல்லாஹு போய் எடுத்து வாய்க்கிட்ட தான் கொண்டு போனாங்க. ஸல்லல்லாஹு பக் பக் அப்படி தட்டி விட்டாங்க. சாப்பிடாத இந்த சதகத லாஹில முஹம்மது வலாஹி அலைஹி வஸல்லம் இதெல்லாம் அல்லாஹ் சொன்னா மக்களுடைய அழுக்கு பணங்கள் இதெல்லாம். இதை நாம் சாப்பிடுவதற்கா அல்லாஹ் நமக்கு சுத்தத்திலும் சுத்தமாக உடல் ரீதியில் ஆக்கியிருக்கின்றான், ரத்த ரீதியில் ஆக்கியிருக்கின்றான். நம்மளை விட சுத்தமான ரத்தம் துனியால கிடையாது. அப்படி நாம் சாப்பிடுகிற பொருள் அசுத்தமாக இருக்குமா? சஹாபாக்கள் எப்படி உடலால் பொருளால் முதல்ல அர்ப்பணமானாங்க, உடலால் பின்னால் தான் அர்ப்பணமானாங்க. பார்த்தீங்களா? அன்சாரிகள் பொருளை கொடுத்தாங்க, முஹாஜிர்கள் உடலை கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் என்னுடையவர்கள் சொல்லிட்டாங்க பெருமானார். அதனால நம்மளால் உடலால் அர்ப்பணிக்கணும், பொருளாலும் அர்ப்பணிக்க வேண்டும். நாம் முஹாஜிர்களாக இருக்கணும், அன்சாரிகளாக இருக்கணும். ரெண்டு பேருடைய துஆவை பெறுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பாக நம்ம ஷேக் நாயகத்துடைய தவஜு என்றும் நமக்காக இருக்க வேண்டும். அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய காலத்தை. அல்லாஹ் அப்படிப்பட்ட கண்ணியமான உயர்வான வாழ்வு ஆலிமே ரப்பானி என்று சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட ரப்பானிகளாக அல்லாஹ் தஆலா வாழ்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. இந்த விடுகின்ற விடுமுறை என்பது வெறும் 40 நாட்கள் குடும்பத்தோடு செல்லுகின்றதற்கு தான் விடுமுறை, பாடத்திற்கு தான் விடுமுறை தவிர அமலுக்கோ தக்வாவுக்கோ தொழுகைக்கோ நோன்புக்கோ நாம் செய்கின்ற எந்த காரியங்களுக்கும் விடுமுறை கிடையாது. அப்ப எது வரைக்கும் விடுமுறை? கபூர்ல போனாதான் நமக்கு இந்த அமல்களுக்கு விடுமுறை. அதனால அதுவரை நாம் இந்த காரியங்களை குர்ஆன் ஓதுவதை, நாம் இந்த ஸலவாத் ஓதுவதை, மதரசால என்னெல்லாம் காரியங்கள் செய்யப்படுது அப்படியே செஞ்சு பாருங்க. காலையில யாசின் ஓதுறது, மகரிப் பிறகு ராபியா ஓதுறது, இது வானால முழுக்க செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல தத்ரீம் வருதான்னு கேளுங்க, வறுமை வருதான்னு கேளுங்க. அதே மாதிரி கிதாப் எல்லாரும் பெரிய பெரிய சுப்ராக்கள் இருக்கிறீங்க, என்ன செய்யுங்க? அர்பஈன் அல் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அர்பஈனாத் ஒரு கிதாப் எழுதிருக்காங்க. எவ்வளவு கிதாப் இருக்கு. அர்பஈனாத் நவ இமாம் இருக்கு, பழைய இமாம் இருக்குது. எல்லா முஹத்திஸின்கள் ஒரு வாக்கு சொல்றாங்க. கஸாலி இமாம் பின்னாடி வருங்க. அந்த கிதாபுல் அர்பஈனாத் அல் கஸாலி, இந்த கிதாபை நீங்க படிங்க, நீங்க வாழுகின்ற வழியாக ஆகிவிடும். இந்த கிதாப் உங்களை நேரடியா அல்லாஹ்வுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம்னு சொல்றாங்க. இந்த இபாரத்துகள் எழுதி வச்சிருக்காங்க. فإن هذا الكتاب يتقرب إلى الله تعالى. அல்லாஹ்வுக்கு நேரடியா கொண்டு போய் சேர்க்கிறோம்னு சொல்றாங்க. காலத்தில் வாழ்ந்த எல்லா இமாம் இந்த கிதாபை சொல்லுங்க. கிதாப் என்ன? அல் அர்பஈனாத் அல் கஸாலி. கிதாப் அர்பஈனாத் பலர் எழுதிருக்காங்க. அர்பஈனாத் அல் கஸாலி, கஸாலி இமாம் அர்பஈனாத் ஒரு தடவை அதை எடுத்து வாசிப்பாங்க. 40 ஹதீஸ்கள் அர்பஈனாத் வருது. அதை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அல்லாஹ்வோட பக்தியாக நாளைக்கு வருவது எவ்வளவு சிறப்புகள் இருக்குது. அந்த கிதாபுகளை படிக்கிறது, எவ்வளோ கிதாபுகள் டவுன்லோட் பண்ணி படிங்க, எவ்வளோ நேரங்கள் பிரோஜனமா படிக்கும். எவ்வளவு புத்தகங்கள் ஏதாவது ஒரு ஆலிமுடைய இமாமுடைய கருத்துக்கள் நமக்கு
கிடைச்சிட்டு சொன்னா லட்சக்கணக்கான என்னங்க தங்கம் 1.25 லட்சம் 1.5 லட்சம் அது கிடைச்சா ஆண்டு ஏதோ ஒரு கடையில ஓப்பனிங் என்னங்க 20,000 ரூபாய் குறைக்கிற 1 கிராம் குறைக்கணும்னு நைட்டு ஃபுல்லா போய் கடை வாசல்ல போய் நிற்கிறாங்க. அல்லாஹ் நன்மை தரத்துக்கு வாரி தயாரா இருக்கிறான். ஒரு இமாமுடைய கவுல் சஹாபாவுடைய கவுல் நமக்கு கிடைச்சிட்டு சொன்னா ஒரு பக்கம் லட்சக்கணக்கான தங்கத்தை கொடுத்தா கூட அது ஈடாகாது. பெருமானுடைய ஒவ்வொரு ஹதீஸ்களும் அது எவ்வளவு கோடிக்கணக்கான நகைகள் வச்சாங்க, அவ்வளவு இதுகள் உலமாக்களுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கிறது. அதனால நம்ம அந்த கிதாபுகள் எல்லாம் நோம்புல பயன்படுத்தி படித்து நாம் படிச்சது சும்மா வச்சுக்காம யாராவது மக்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு தராவில இமாம் கிட்ட வைக்கிறது. நான் ஒரு நாள் இஷாக்கு பிறகு பேசுறேன், நான் தராவில ஒரு நாள் பேசுறேன், ஹஜ்ருக்கு பிறகு பேசுறேன். மக்கள் எண்ணிக்கிறாங்க தெரிஞ்சுக்கோங்க. மற்ற டைம்ல இருக்கக்கூடிய ஆர்வத்தை விட அல்லாஹ் நோம்புல எப்படியோ ஒரு ஆர்வத்தை போட்டான். கேட்கிற ஆர்வம், தக்வாவுடைய ஆர்வம், சொன்னா செய்யணும்ன்ற ஆர்வம் மக்களுக்கு எல்லாம் காணாம போட்டான். சொல்றதுக்கு ஆளே இல்லை, சொல்றதுக்கு ஆள் இருக்குது. தவறான ஒரு இருக்குதான் அவன் வேற ஒரு கொள்கை சார்ந்தவனா இருக்கான், அவன் காரணம் பேசிட்டு இருக்கான். சொல்ல வேண்டிய நான் அவர்கள் சொன்னாங்க இதான சகத்து பல் பாத்திலு யதகல்லமு, நான் மௌனமா இருந்தேன் பாத்தில் ஊர் சுத்தி வந்துரும்னு சொன்னாங்க. நான் பேசுறதா யார் பேசுவான்னு கேட்டான். அப்ப ஹக்கல இருக்கக்கூடிய நம்ம பேசுறதா யார் பேசுவா? அப்ப நம்ம எப்படி மௌனமா இருக்கலாம்? அதுக்குன்னு அஜித் அங்க பேசுகிறவருடைய வைக்க கொடுக்கவும் கூடாது. என்னங்க அஜித் அவருக்கு ரமலான் வச்சுட்டா ஒரு வருமானம், அஜித் கொஞ்சம் வரணும் நான் பேசுறேன் அப்படின்னா இருக்கக்கூடாது. அவர்கிட்ட போய் உங்களுக்கு உடம்பு முடியல சொல்லுங்க நான் பேசுறேன், உங்களுக்கு ஜும்மா முடியல சொல்லுங்க நான் பேசுறேன். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மை கொண்டு அல்ல ஒரு ஆய்வு ஒரு ஹதீஸ் ஒரே ஒரு விளக்கம் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அவர் காலம் முழுக்க செய்கின்ற நன்மை நமக்கு வருகின்ற அந்த ஒரு சொந்தமான ஒரு ஆசைக்காகத்தான் நம்ம எல்லாம் செய்யணும். அதனால எப்படியெல்லாம் உங்களுடைய இதை பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக் கொள்வது. நோன்பு வீணாகக்கூடாது. அதான் அல்லாஹ்வுக்கு நமக்கு உள்ள லட்சம். நோன்பு வீணாகக்கூடாது, பால்படுத்தக்கூடாது. நம்ம அந்த நோன்பை இந்த நோன்பு போடிச்சுன்னா நம்ம இப்னு ஷாப் ஜோரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நம்ம இப்னு ஹம்பலி சொல்றாங்க, நோன்பு ஒருத்தருக்கு பாவத்தை மன்னிக்கலாம் இன்னும் நாம எதிர்பார்க்க கூடாது. அவனுக்கு பாவத்தை மன்னிக்கும் எதிர்பார்க்காதுன்றா. நோன்பு தான் ஒரு மனுஷனுக்கு கடைசி கட்டம், அதுதான் ஒருத்தருடைய பாவத்தை மன்னிக்கும். இந்த நோன்பு இல்லைன்னா வேற எந்த வஸ்துவும் அவனுக்கு மன்னிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொன்னா எவ்வளவு நோன்பு பயன்படுத்தணும் பாருங்க. நோன்பு நமக்கு பெரிய ஆயுதம். அதனால அசோக ஜுன்னத்துட்டா எதுக்கு ஆயுதம்? ஷைத்தான் கிட்ட தப்பிக்கிறதுக்கா, நஃப்ஸிலிருந்து தப்பிக்கிறதுக்கா, அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஆயுதம். நீங்க எப்படி பயன்படுத்தினா நோன்பு ஆயுதம் தான். அதனால அல்லாஹ் தஆலா இந்த ஜக்காத்துடைய மேட்டர் சதகாவுடைய மேட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களால் எதெல்லாம் மதரசா கொண்டு சேர்க்க முடியுமோ. ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி, ஊர்ல போய் லீவுல 5 காலண்டர் எடுத்துருவாங்கன்னா யோசிக்கிறான் 500 ரூபா அந்த 5 காலண்டருக்கு அதை கொண்டு பாய்தா அப்படின்னா என்ன கேட்கிறான், எங்க வீட்டுல யாரும் வாங்க மாட்டாங்க, அதை வாங்க மாட்டாங்க. என்னென்ன கொடுத்து வாங்குறாங்க தெரியுமா? தினத்தந்தி பேப்பர் மாசம் வீட்டுக்கு வரவங்க இருக்கிறாங்க 600 ரூபா சந்தா. எதுக்கு? தினத்தந்தி பேப்பர் இருக்கு. என்ன காலத்துல போட்டுருக்குது, அவனுக்கு விட்டா வைக்க விட்டா வயசு விட்டா அங்க போல இதுதான் நேற்று செய்தி. இன்னைக்கு இந்த டேட்டு மட்டும் இதேதான் வருது. ஆனா இத சந்தா போட்டு 600 ரூபாய் தினமும் காலையில் படிக்கிறவங்க சந்தா வரவங்க இருக்கிறாங்க. நான் சொல்றேன், ஒரு தினத்தந்திக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மதரசாவுடைய கல்வி புக்க போய் இருக்கிறதுக்கு யார் இருக்கிறா? ஒரு காலண்டர் போய் இருக்கிறதுக்கு 5 காலண்டர் இருக்கிறதுக்கு 1000 கேள்வி கேட்கிறாங்க. நாங்க அவங்க வாங்க மாட்டாங்க வாங்க வைக்கிறோம் பாய். நமக்கு அல்லாஹ் நமக்கு பேச்சாற்றலை கொடுத்திருக்கிறான். அதை வச்சு நாம் எப்படியாவது மனசாரை பயன்பெற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. எப்படியும் அப்படி சேருக்காக உழைக்கிறது இதெல்லாம் வீணா. சேருக்காக மற்றவர்கள் உழைக்கிறது வேற, சேருக்காக உழைக்கிறது கூலிகள். ஏங்க நம்ம சேர்த்து வழியாவும் இருக்கிறாங்க, அளவீட்டாவும் இருக்கிறாங்க. இது எப்படின்னா ஒரே வழிதான். எல்லா பல வழிகளையும் நமக்கு சேர்த்துக்கக்கூடிய என்னங்க கன்னியாகுமரியில சொல்றாங்க, இன்னும் இதுக்கு சிறப்பு இல்ல, இது ஆசிய கடல், இது அரபிக் கடல், இது பசிபிக் கடல், எல்லாம் சங்கமமா, எல்லாம் சங்கமமா. சங்கமம் எதோ இருக்குதோ இங்கதான் சங்கமம். இன்னைக்கு அகலவைகள் சங்கமம், அவுலியாக்கள் சங்கமம், முஃபஸ்ஸிரீன்கள் சங்கமம், முஹத்திஸீன்கள் சங்கமம், எல்லாம் சங்கமமான ஒரே விஷயம். அதுக்கு மேல ஒரு வாசல் எதுவுமே கிடையாது. அதனால அந்த வாசலை விட்டுட்டு இங்க கொண்டுங்க எல்லா இதையும் நமக்கு கிடைச்சிடாது. நமக்கு யாருக்கு டாபியுல் பலா, நமக்கு யாருக்கு ஷாஃபி அஸ்காம், நமக்கு யாருக்கு மாலிகுல் முழுக்க, நமக்கு யாருக்கு வாசிகுல் கைராத், எல்லாம் இவங்க தான். இவங்களை தாண்டி ஒரு எதுவும் கிடையாது. அப்படி இங்க போட்டாம பள்ளிவாசல் ஒட்டியில போய் போறது வேற, அதுக்கு போய் போறது வேற. இங்க போடுறதுதான் எல்லா இடத்துக்கும் போறது. அல்லாஹ் கடைசி வரை நம்முடைய மதரசாவுக்காக உழைக்கக்கூடிய, நம்முடைய மதரசாவுக்காக ஓடக்கூடிய, ஷேக் நாயகத்துடைய காண்டானுக்காக என்றும் விசுவாசமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லா நம்மளுக்கும் தருவாங்க.